இணைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையின எல்லா உயரும் தொலை எடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகைமன் பணித்த திருவாளன் வாசமலர்மன் கிழவணங்க வந்த பிறப்பை வணங்குவான். தூக்குசி திருத்தொண்ட தொகை விரி வாக்கினால் சொல்ல வல்லவரான் எங்கள் வாக்கிய பயனாம் பதிக்குன்றைவால் சேக்கிழாரடி சென்னி இருத்துவோம். எல்லாம் வல்ல பெருமான் அருந்தரும் பன்னார் மொழியமடர்மன் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அருந்தரும் அன்னபூரணி தாயாருடன் கைலாசநாத பெருமானுடைய திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை முக்கரங்களாலை வணங்கி உரையாசிரி சிவக்கணையாவுடைய திருவடிகளை நேல நினைந்து எழுந்தருளி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமர்களை எல்லாம் மனம் மொழி மைகளாலை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை சொல்லுங்களே, நாவுக்கரசு பெருமானுடைய திருச்சரிதத்தில் நாவுக்கரசு பெருமான் தொண்டை நாட்டு யாத்திரையை பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? அது சென்னையில் இருக்கக்கூடிய பதியெல்லாம் நாவுக்கரசு பெருமான் வழிபாடு செய்கிற பாங்கை சிந்திச்சுட்டு இருக்கிறோம். தொண்டை நாட்டுலேருந்து அவர் வெளியில் வர்றதுக்குள்ளே நம்ம தொண்டை நாட்டுக்கு போயிடலான்னு நினைக்கிறேன். 2-3 வாரம் அவர் காலத்தில் இருக்கிற பொழுது அநேகமாக போவோம்னு நினைக்கிறேன். ஆமாம், தொண்டை நாட்டு யாத்திரையினுடைய உச்சமே அவர் காலத்தி தான். கைலாய யாத்திரை தான் அது. இப்போ போயிட்டு இருக்கிறதே கைலாய யாத்திரை தான். ஆமாம், அதனால் கைலாயம் போகாதவங்கெல்லாம் விண்ணப்பம் வச்சுக்கோங்க. அப்பர் சாமி கைலாயம் போகிறதுக்கு ஒரு இதை இந்த சரீரம்லாம் முடியறதுக்குள்ள ஒரு வாய்ப்பு சாமி கொடுக்கணும்னு. அது ஒன்றும் இல்லை, அந்த ஒரு பாட்டு அண்ணாலே என்னை ஆண்டருளி அமுதே விண்ணிலே மறைந்தருள் புரி வேதநாயகனே கண்ணினால் திரு கையலில் இருந்த நின் கோலம் நன்னி நான்தோல நயந்தருள் புரி என பணிந்தார். அது சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போயிடுவீங்க. கைலாயம் போகணும்னு ஆசை இருக்கிறவங்க அது அப்பர் சாமியினுடைய விண்ணப்பம், அதனால் கண்டிப்பாக போயிடுவீங்க. அப்பர் சாமி கைலாயம் போகலின்னெல்லாம் சொல்ல முடியாது. மானசரோவர் வரைக்கும் போயாச்சுன்னா கைலாயம் போயாச்சுன்னு தான் அர்த்தம். அதுக்கு மேலே போனால் அவர் திரும்ப வரமாட்டார். அதுதான் அன்னத்தன்மையர் கையிலே அணைவதற்கு அருளார் மண்ணு தீந்தமிழ் புவியின் மேல் பின்னையும் வலுத்தான்ட்டார் சேக்கிழார் பெருமான். நிறைய இன்னும் தமிழ் பாட்டெல்லாம் கேட்கணுமா அப்பர் சாமிகிட்ட. அதனால் சாமி இந்த மண்ணுலகத்துக்கு அனுப்பிச்சிருக்கிறார். நாமெல்லாம் போனால் திரும்பி வந்துடுறோம், அவங்கெல்லாம் போனால் திரும்பி வரமாட்டாங்க. சுந்தரர் போனார் வந்தாரா, ஞானசம்பந்த பெருமான் போனார் வந்தாரா, அந்த மாதிரி அவங்கெல்லாம் திரும்பி வரமாட்டாங்க. அதனால் பெருமான் அதுக்கு முன்னாடியே அனுப்பிச்சிட்டார். ஒரே காரணம் அதுதான் சேக்கிழார் பெருமான் சொல்ல மண்ணு தீந்தமிழ் புவியின் மேல் பின்னையும் வலுத்த. அதான் காரணம், வேறு எதுவும் கிடையாது. எத்தனாவது பாட்டு பார்க்கணும்? 333 பாட்டு. திருவொற்றியூர் வந்துடுறார் இல்லைங்களா? மயிலாப்பூர் வழிபாடு செய்து கொண்டு திருவொற்றியூர் வந்தார். 333வது திருப்பாட்டு. ஒற்றியூர் வளநகரத்து ஒலிமணி வீதிகள் விளக்கி நற்கொடி மாலைகள் பூக நறுங்கதலே நிறை நாட்டி பொற்குடங்கள் தூபங்கள் தீபங்கள் பொழிவித்து மற்றவரை எதிர்கொண்டு கொடுபுக்கார் வழி தொண்டர் வளமை பொருந்திய அந்த திருவொற்றியூர் நகரத்தின் ஒளியுடைய அழகிய வீதிகளை விலக்கி நல்ல கொடிகளையும் மாலைகளையும் கமுகும் நிறைய மாலைகளும் ஆகிய இவற்றையும் வரிசை வர நாட்டி புரசாமிகள் வராருன்னு சொல்லி நகரை எல்லாம் அலங்கரிக்கிறாங்க. தோரணங்கள் எல்லாம் கட்டி வாழை மரங்கள் கமுகு மரங்கள் போன்ற மங்கள வினைகள் எல்லாம் செய்கின்றார்கள். அங்கே அப்படி வரிசை பெற நாட்டி பொன்னாலாய நிறைகுடங்களையும் தூபங்களையும் விளக்குகளையும் பொன்னாலான குடம் பொற்குடத்தில் கும்பமரியாதை செய்யணும் இல்லைங்களா? அது மாதிரி இப்போ நம்ம செம்பு குடத்துல எல்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா? நாவுக்கரசு பெருமானுக்கு பொற்குடங்களால் அந்த கும்பமரியாதை செஞ்சாங்களாம். சேக்கிழார் பெருமான் சொல்றார், பொன்னாலாகிய நிறைகுட பொற்குடங்கள் தூப தீபங்கள் பொலிவித்து அப்படின்றார். அப்படி பொற்குடங்களால் குடங்களையும் தூபங்களையும் விளக்குகளையும் அழகு வர அமைத்து வாகீசரை வழித்தொண்டர்கள் எதிர்கொண்டு வரவேற்று நகரத்தின் உள்ளே அழைத்து சென்றார்கள். பெரியவங்களை அழைக்கக்கூடிய முறை அதுதான். அப்படி தூப தீபங்கள் எல்லாம் ஏந்தி அதே மாதிரி பூரண கும்ப மரியாதை செய்து தான் அவர்களை நம்ம அழைத்து வரணும். அது எல்லையிலிருந்து நம்ம அழைத்து கொண்டு வரணும். அப்படிதான் நாவுக்கரசு பெருமான ஒற்றியூர் தொண்டர் பெருமக்கள் அப்படிதான் அழைச்சிட்டு போறாங்க. ஒற்றியூர் வளநகரத்து ஒலிமணி வீதிகள். திருவொற்றியூர்னா நமக்கு யாரும் நினைவுக்கு வரணும்? சங்கிலி நாச்சியார் தான் நினைவுக்கு வரணும் இல்லைங்களா? ஆமாம், தவத்தில் ரொம்ப சிறந்தது சங்கிலி நாச்சியார். அன்னைக்கு கூட நம்ம ஐயா சொன்னார் இல்லைங்களா? பறவை நாச்சியாருடைய பேரைவே சொல்றதில்லை அம்மா இல்லைங்களா? பறவை நாச்சியாரோட சங்கிலியாருன்னு சொல்றாங்க. சங்கிலியார் வாழ் தொடக்குண்டு அப்படின்னு சொல்லி. ஆனால் எந்த இடத்துலையுமே சங்கிலி நாச்சியார் பறவை நாச்சியார் பேரை சொல்றதே இல்லை. திருவாரூரின்கண் அவர் உறைந்திருப்பதுன்னு தான் சொல்றாங்களே ஒழிய பறவை நாச்சியாரை பற்றி அம்மா நினைக்கிறதே இல்லைங்க. ரொம்ப தவத்திலே சிறந்தவர் சங்கிலியார்.
திருமணமே வேண்டாம் என்று சொல்லி 4 பக்கம் திரைச்சீலை அமைத்து அந்த ஒற்றியூர் கோயிலில் மலர் தொண்டு செய்துட்டு இருந்தது. அன்புனார் அஞ்செடுத்து நெஞ்சு தொடுக்கு அலர் தொடுத்து என்புள்ளிருக்கும் அடியாரை தொழுது நீங்கி வேறிடத்து முன்பு போல திரை நீக்கி முதல்வர் சாத்தும் பணி செய்து மின்போல் மறையும் சங்கழியார் தம்மை விதியால் கண்ணுற்றார் அப்படின்னா. எப்படி அம்மா அந்த மலர் தொடுத்துட்டு வந்துருக்கிறாங்க பாருங்க. மலர் தொடுக்கிற பொழுது அஞ்சலத்தை நெஞ்சுக்குள்ளே தான் சொல்லிக்கணும், வெளியில் சொல்லக்கூடாது. அங்கே சொல்கிறாரு, அங்கே எப்படி மலர் தொடுக்கணுங்கிறது அங்கே சொல்கிறார். திருமுறையும் சரி அஞ்சலத்தையும் சரி நம்ம நெஞ்சுக்குள்ளே தான் சொல்லிக்கணும். ஏன்னா வாய் விட்டு சொன்னால் அந்த எச்சில் காற்றில் வந்து எச்சில் போடுன்னு சொல்லி அன்பு நார அஞ்செழுத்து நெஞ்சு தொடுக்க. கையெல்லாம் மலரை தொடுத்து கொண்டு இருக்கிறது, நெஞ்சு எதை தொடுத்துட்டு இருக்கு? அஞ்செழுத்தை தொடுத்துட்டு இருக்கு. அப்படிதான் அஞ்செழுத்து தொடுத்துட்டு அம்மா இருந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பொழுது அந்த திரையை மாலை ஆனதுக்கு பிறகு அந்த திரையை நீக்கி மாலையை கொடுக்கணும் இல்லைங்களா? அப்படி திரையை நீக்கி மாலையை கொடுக்கிற பொழுது அதை மின்போல் மறையும் சங்கிலியார் அப்படின்னார். அதுக்காக ரொம்ப நேரமெல்லாம் அதை திறந்து வச்சுட்டு இருக்குல்ல, திறந்துடனே கொடுத்துட்டு திரும்பிடுறாங்க இந்த பக்கம், அவ்வளோதான். அந்த நேரத்தில் நம்பிகள் பார்த்துடுறாரு. அதுக்கு என்ன காரணம்? விதியால் கண்ணுற்றார் அப்படின்னா. இங்கே அப்படிதான் சொல்றார். பண்டை விதி கடை கூட்ட பறவையாரும் கண்டார் அப்படின்றார். அண்டர்வரான் திருவருளால் அயலறியா மனம் விரும்ப பண்டை விதி கடை கூட்ட பறவையாரும் கண்டார் அப்படின்னார். சுந்தர் நம்பிகளுடைய சரிதத்தை ரொம்ப கவனமாக கையாளணும். அவர் எந்த இடத்துலையும் வந்து உலகியல் இன்பத்தில் அப்படி இல்லை. அவர் வந்து அப்படியே வந்து கொண்டே இருந்தார். திருவாரூருக்கு வரணுங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியவே தெரியாது. திருவாரூரில் பறவைநாச்சர் இருக்கிறாங்கிறது தெரியாது. அதே மாதிரி ஏன்னா தில்லையம்பதியிலே அப்படியே இருந்துடுறார். பெருமான் தான் சொல்றார், பண்ணை ஆரூரில் வருக நம்பால் அப்படின்னு சொல்லி அசரீரியா சொல்றாரு. அவருக்கு பறவைநாச்சார் ஒருத்தர் இருப்பாங்க, இப்போ திருவாரூர் போனால் அப்படி பார்த்துட்டு வரலாம், அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. அதே மாதிரி சங்கிலி நாச்சார்னு ஒருத்தர் இருப்பாங்கன்னு சொல்லி அவருக்கு ஒற்றியூர் வர வரைக்கும் தெரியாது. நிறைய நீக்கி அவர் கொடுக்கிற பொழுது பார்க்கிறாரு. அந்த பழைய தொடர்ச்சி அந்த மனம் வந்து கொஞ்சம் விருப்பம் வருது, அவ்வளோதான். ஒருத்தி பறவையார் இன்னொருவர் இவரோ என்று சொல்லி மருண்டார் அப்படின்னு சொல்லி அது கொஞ்சம் பயந்தாராம் நம்பிகள் அப்படின்னு சொல்லி தான் பெரிய புராணத்தில் நமக்கு வருது. அப்போ நம்பிகள் வந்து உலகியல் இன்பத்தில் எல்லாம் ரொம்ப அப்படி ரொம்ப உரைப்பாக இருந்தார் அப்படின்னாலும் நம்ம சொல்லவே கூடாது. அதான் சாரும் தவத்து சங்கிலிகள் மேருவரையின் மேம்பட்ட தவத்தான் அப்படின்னு 2 பேரும் தவமுடையவங்க. எப்படி சங்கிலி நாச்சியார் தவமுடையவரோ அதே மாதிரி அவர் நம்பிகளும் தவமுடையவர். மேருவரையின் மேம்பட்ட தவத்தான்னு அதுக்கு மேலே சொல்ல முடியாது. ஏன்னா பெருமாள் இருக்கக்கூடிய இமயமலையை விட தவமுடையவர் யாருன்னா இந்த நம்முடைய நம்பிகள். மேருவரையின் மேம்பட்ட தவத்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஒற்றியூர் அப்படின்னாவே நமக்கு முதல்ல நினைவுக்கு வர வேண்டியது நம்முடைய நம்பிகளும் சங்கிலி நாச்சியாரும் தான் இல்லைங்களா? பெருமான்கிட்ட எப்படி போய் கேட்குறாரு அப்படிங்கிறத ரொம்ப நயமாக கேட்குறேன். பெருமான்கிட்ட பெரியவங்கிட்ட அதாவது ஒரு எப்படி சொல்லி கேட்கணுமோ அப்படி சொல்லி கேட்குறாரு. மங்கையொருவால் மகிழ்ந்தது மன்றி மணிநீல் முடியன்கண் கங்கை தனை கறந்தும் காதலுடையது இங்கு நமக்கு திருமாலை தொடுத்து என் உள்ளத்தொடைய வீழ்த்த திங்கள் வதன சங்கிலியை தந்து என் வருத்தம் தீரும் அப்படின்னா கேட்குறத எப்படி கேட்குறாரு? மங்கையொருவால் மகிழ்ந்தது மன்றி மணிநீல் முடியன்கள் கங்கை தனை கறந்தும் காதலுடையது. ஒரு பக்கம் உமையமையை வச்சிருக்கிறீங்க, மேலே கங்கையை மறைச்சி வச்சிருக்கிறீங்க, ஆனால் 2 பேர்த்துக்கிட்டே அன்பாக இருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு திருமாலை தொடுத்து கொடுக்கக்கூடிய என்னுடைய சங்கிலி நாச்சியாரை கொடுத்து என்னுடைய வருத்தத்தை தீர்க்கணும் என்று சொல்லி பெருமான்கிட்ட கேட்குறார். அதற்கு பிறகு சங்கிலியாரிடத்தில் சென்று அவர் பேசுவதெல்லாம் ரொம்ப அருமையான இடம். ஏர்வன் கிளிக்கம்னா மனத்தில் எந்த பகுதின்னா சங்கிலியாருடைய பகுதி தான், ஒற்றியூர் தான். அந்த ஒற்றியூரில் இருந்து வெளியில் வர வரைக்கும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த அதாவது ஒரு நாடகச்சுவை போல சேக்கிழார் பெருமான் அமைச்சிருக்கிறார். அதுதான் பெரிய வேலைங்க. அதாவது நம்பிகள் சாமிகிட்ட கேட்குறது, சாமி வந்து சங்கிலியார்கிட்ட போய் கேட்குறது, இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு பெரிய நாடகச்சுவை பொருந்த பெரிய புராணம் அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு. அது மட்டுமே ஒரு தலைப்பாக நாம் சிந்திக்கலாம். அந்த திருவொற்றியூர் மட்டுமே அதே அவ்வளவு செய்திகள் இருக்கு. திருவொற்றியூரோட சரி சங்கிலியாருடைய இது வேற எங்கேயும் கிடையாது. அதோட சரி பறவைநாச்சியார் வந்து ஆரூர், இவங்க வந்து அதோட சரி, வேற அதுக்கு மேலே அவங்களுடைய இதே இல்லை. பொற்குடங்கள் மங்கள நீர் நிறைந்த பொற்குடங்கள் அப்படின்னார். வழித்தொண்டர் திருத்தொண்டின் வழியிலே வந்த பெரியோர் அவர்களை பெரும் திருத்தொண்டராகிய நாயனாரது சிறப்பை அறிந்தவர்களும் எதிர்கொள்ளத்தக்கவர்களுமாம் என்று சொல்லி வழிவழி அடியார்கள், வழிவழி அடியார்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு தான் நாவுக்கரசு பெருமானு தெரியும், இல்லைன்னா எல்லாத்துக்கும் தெரியாது இல்லைங்களா? மங்களமாம் திருவேடத்துடன் இவ்வகை மொழிந்தீர் நீர்தான் யார் எங்குளிர் அப்பர் சாமி அப்போதைய நாயார் கேட்குறாரு இல்லைங்களா? ஆமாம், அதாவது
வேறொருவர் பெயர் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு திருவேடத்தோடு இருந்துட்டு இப்படி கேட்கலாமா? திருவேடம் அப்படின்னு என்ன அர்த்தம்? திருவேடத்தோடு இருக்கிறவங்க அத்தனை பேரத்துக்கும் அப்பர் சாமிகளை தெரிஞ்சிருக்கணும்னு அர்த்தம். இந்த திருவேடம் நீங்கள் அணிஞ்சிருக்கிறதுக்கு ஒரு தகுதிப்பாடு என்னென்னா, நால்வர் பெருமக்களை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், நாயன்மார்களை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நாயன்மார்களை தெரிஞ்சிருக்கணும். சரி, எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்புலையும் நால்வர் பெருமக்களை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதாவது வேடத்தோடு இருக்கக்கூடிய வேடத்து அரசு அப்பர் சாமிகள் தான் இல்லைங்களா, திருவேடத்தரசு. அதனால் அப்பர் சாமிகளை தெரிஞ்சுக்காம வேடம் அடைந்தவர்கள் இருக்க முடியாது அப்படிங்கிறதா. அப்படி அப்பர் சாமிகளை தெரியாத ஒருத்தர் வேடம் அடைஞ்சிருக்கிறாருன்னா முத்தநாதனை போல அதிசூரனை போல தான் நம்ம நினைக்க முடியும் இல்லைங்களா. அதான் என்ன சொல்றது, முத்தநாதன் அதீஸ்வரன் போல இருந்தால் தான் அறியாமல் இருக்க முடியும். கொடி மாலை, கொடிகளாகிய மாலை என்றார். பொற்குடங்கள், மங்கள நீர் நிறைந்த பொற்குடங்கள், கொடுபுக்கார் வினைமுற்று முன்னாக வைத்து போதினார் என்று சொல்லி இப்படியெல்லாம் வரவேற்றிருக்கிறாங்க அப்பர் சாமிகளை. அடுத்த திருப்பாட்டு. திருநாவுக்கரசரும் திருவொற்றியூர் அமர்ந்த ஒரு நாகத்தின் சிலையார் கோபுரத்தை இறைஞ்சி புக்க ஒரு ஞான தொண்டருடன் உருகிவலம் கொண்டடியார் கருணாமம் தவிர்ப்பாரை கைதொடுது முன் வீழ்ந்தார். கருணாமம் தவிர்ப்பாரு, கருணாமம் தவிர்ப்பாரு. அங்கே போய் ஒற்றியூர் போய் வழிபாடு செஞ்சால் நமக்கு பிறப்பு நீங்கும். அதனால் ஒற்றியூர் கண்டிப்பாக போயாகணும். எவ்வளோ இது இருந்தாலும் ஒற்றியூர், ஏன்னா சேக்கிழார் பெருமானுடைய திருவாக்கு. எல்லா கோயில் போனாலும் சிறப்பு இருக்குது. ஆனால் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு தனிப்பட்ட சிறப்பை சேக்கிழார் பெருமான் சொல்லியிருப்பார் இல்லைங்களா. ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அதனால் ஒற்றியூர் வழிபாடு செஞ்சால் கருணாமம் தவிர்ப்பாரை என்று சொல்லி சொல்கிறோம். நம்ம கருணாமம் தவிர்ப்பாரை கைதொடுது முன்வீழ்ந்தார் என்று சொல்லி சொல்றாருங்க. அது திருநாவுக்கரசரும் திருவொற்றியூர் அமர்ந்த பொருநாகத்தின் சேர் கோபுரத்தை மிக முதல்ல கோயிலுக்குள்ள நம்ம வருகின்ற பொழுது ராஜகோபுரம் இருந்தால் ராஜகோபுரத்தை வணங்கி கொண்டு தான் உள்ள போகணும். அப்புறம் உள்ள வந்து கோயில் திருக்கோயில் வளமாக வந்து அதற்கு பிறகு மீண்டும் வந்து கோபுரத்து முன்னாடி விழுந்து வணங்கிட்டு அப்புறம் தான் உள்ள போகணும். அதை திருக்கோயில் வழிபாடு செய்யக்கூடிய முறை. அப்புறம் அதற்கு பிறகு உள்ள போய் இப்போ நனாவில் வழிபாடு செய்கிறோன்னு வச்சுங்களேன், முதல்ல நால்வர் பெருமக்கள் நாயன்மார்கள் அப்படி ஒரு வளம் வந்து மீண்டும் கோயிலுக்குள்ளே போயிட்டு பெருமானை வழிபாடு செய்து மறுபடியும் அப்படி வந்து சண்டீஸ்வர பெருமான்கிட்ட விடைபெற்று கொண்டு வரணும். இப்படி தான் 3 முறை வளம் வரணுங்க. அப்படி தான் நனா வழிபாடு செய்யணும். முதல்ல திருக்கோயில் மொத்தமாக வழிபாடு வளம் வந்துடணும். அதுக்கு பிறகு மீண்டும் கொடிமரத்துக்கிலிருந்து உள்ளே போகின்ற பொழுது நால்வர் பெருமக்கள் நாயன்மாரெல்லாம் வழிபாடு செய்து கொண்டு பெருமானை வணங்கி கொண்டு மீண்டும் வளமாக வந்து சண்டீஸ்வர நாயனாரை வழிபாடு செய்து கொண்டு வரும். அப்படி தான் இங்கே வரணுங்க, அப்படிதான் வரணும். ஆமாம், நம்ம கோயில் அது மாதிரி நல்லா அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி நால்வரெல்லாம் வழிபாடு செய்து கொண்டு நாயன்மார் வழிபாடு செய்து கொண்டு உள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஒரு சில பக்கம் நாயன்மாரெல்லாம் பின்னாடி வச்சுருப்பாங்க இல்லைங்களா. நம்மளது அப்படியெல்லாம் இல்லாமல் வந்த உடனே எல்லாம் வழிபாடு செய்து கொண்டு போகிற மாதிரி. தவுந்துப்படி கோயில் அதே மாதிரி தான் இருக்கும். நம்ம ஈரோடு கோயிலும் கூட அப்படி தான் இருக்கும். ஈரோடு தொண்டீஸ்வரர் கோயில் அப்படி தான் இருக்கும். தொண்டீஸ்வரர் கோயில் அப்படி தான் இருக்கும். ஆனால் மகிமாலேஸ்வரர் கோயில் இந்த பக்கமாக இருக்குது. அது சுற்றி வருகின்ற பொழுது தான் நம்ம வழிபாடு செய்ய முடியும். அப்படி திருநாவுக்கரசு நாயனார் அந்த திருவொற்றியூர் விரும்பி எழுந்தருளிய பொறுதற்குரிய மலையாகிய திண்ணிய வில்லையுடைய பெருமானது திருக்கோவிலத்தினை வணங்கி உள்ளே புகுந்து ஒருமைப்பட்ட ஞானத்தையுடைய திருத்தொண்டருடன் மனமுருகி வடமாக வந்து அடியவர்களது பிறவி என்ற நாமத்தை தவிர்க்கும் பெருமானை கைதொழுது திருமுன்பு வீழ்ந்து வணங்கினாரா என்று சொல்லி அப்படி திருவொற்றியூர் பெருமானை வீழ்ந்து வணங்குறார். திருவொற்றியூர்ல தான் நமக்கு இதில் திருக்குறி தொண்ட நாயனார் புராணத்தில் திருவொற்றியூர் பற்றி ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கு. அதாவது நம்ம சிவபுண்ணியம் செஞ்சுட்டு இருக்கிறோம், அதை குறைச்சா நமக்கு ஆயுள் குறைஞ்சிரும் அப்படிங்கிறது அங்கே திருக்குறி தொண்ட நாயனார் புராணத்தில் தான் சேக்கிழார் பெருமான் சொல்கிறாருங்க. ஆமாம், அதை மந்ததரா அப்படின்னு சொல்லி ஒரு அரசன், அந்த அரசன் வந்து ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இருக்கிற பொழுது அந்த அரசன் வந்து அரண்மனை கணக்கர்கிட்ட சொல்கிற, அரண்மனை ஜோதிடர்கிட்ட கேட்குறாரு, சீக்கிரமாக அந்த உயிர் போனால் பரவாயில்ல, என்னால் இந்த துன்பம் தாங்க முடியல, அதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்க பொழுது அவர் சொல்கிறாங்க, அந்த ஜோதிடர்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய சிவபுண்ணியத்தை பாதியாக குறைச்சா சீக்கிரமாக உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது தான் அப்போ என்ன பண்ணுறாருன்னா அரண்மனை கணக்கர்களையெல்லாம் அழைச்சி நாளை முதலாக நம்ம எந்தெந்த கோயிலுக்கெல்லாம் படித்தரங்கள் செய்கிறோமோ அதெல்லாம் பாதியாக குறைச்சிரு அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அந்த கணக்கரும் எழுதிடுறாரு, எல்லா கோயிலுக்கும் நாளையிலிருந்து படித்தரங்கள் பாதி தான் அப்படின்னு எழுதிட்டு அடுத்த நாள் வந்து அரசவையில் வந்து அதை படிக்க சொல்கிறாங்க. அப்படி படிக்க சொல்கிற பொழுது அதில் எப்படி எழுதியிருக்குன்னா, நம்ம ஒரு யாராவது விட்டு போயிடுச்சுன்னா கம்மா போட்டு எழுதுவோம் இல்லையா, ஒரு மேற்கோள் குறி போட்டு எழுதுவோம். அது மாதிரி ஒரு மேற்கோள் குறி போட்டு
வரியில் நெருக்கி திருவொற்றியூர் நீங்களாக அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தான். அப்போ யார் எழுதுனது அப்படின்னு சொல்லி கேட்குற பொழுது யாருமே எழுதலை. அப்போ ஒற்றியூர் பெருமானே எழுதியிருக்கிறார். ஆமாம், மருட்கொடுந்தொழில் மன்னவர் எழுதிய நெருக்கிய வரி எழுதிய நல்லா அந்த திருக்குறள் தான் ஞானபுராணத்தில் வரும். மருட்கொடுந்தொழில் மன்னவர் வரி நெருக்கி எழுதிய ஒருத்தர்தம் கோயில் என்று சொல்லி திருவொற்றியூரை சொல்கிறார். தொண்டை நாட்டினுடைய எல்லையை பற்றி எல்லாம் சொல்லிக்கொண்டு வருகின்ற பொழுது அந்த இடத்த சொல்கிறாங்க. அப்போ வரி நெருக்கி எழுதிய பெருமான் ஒற்றியூர் பெருமான். அப்போ நம்ம செஞ்சுட்டு இருக்கக்கூடிய சிவபுண்ணியத்தை குறைக்கக்கூடாது. பெருசாக எதுவும் புதுசாக செய்யாத போனாலும் என்ன செஞ்சிட்ருக்கிறோமோ அதை குறைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆமாம், ஆயுள் குறையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதற்கு பிறகு அந்த அரசன் மந்ததாரா எப்பொழுதும் போல அந்த படித்தரங்கள் செய்து நீண்ட நாட்கள் நோயெல்லாம் நீங்கி அந்த நகரத்தை ஆட்சி செய்தார் என்று சொல்லி தொண்டை மண்டல சதகம் என்று சொல்லக்கூடிய அந்த செய்யுள்களில் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஒரு குறிப்பு மட்டும்தான் நமக்கு கொடுத்துருக்கிறார் சேக்கிழார் பெருமான். மருட்கொடுந்தொழில் மன்னவர் வரி நெறிக்கு எழுதிய ஒருத்தர்தம் கோயில்னு. அதுக்கு சிவப்புணிய பல நூல்கள் எல்லாம் எடுத்து அந்த தொண்டை மண்டல சதக நூல்கள் எல்லாம் எடுத்து அவர் உரை எழுதியிருக்கிறார் ஆசிரியர் பெருமான். அதுதான் நமக்கு ஆசிரியருடைய பெரிய சிறப்பு. அது எங்கே இருக்குதுன்னு எடுத்து அதெல்லாம் எழுதியிருக்கார். அமர்ந்து விரும்பி எழுந்தருளிய பொரு சிலையார் நாகச்சிலையார் என்று சொல்லி திண்மை கல்லாயிருந்தும் விளந்திருதல் என்று வளைந்தமையும் அம்பு எய்யப்படாமலே பகையை வென்றமை உலகிற்கு நடுவாதகம் முதலிய தன்மைகள் என்று சொல்லி கோபுரத்தை இறைஞ்சி புக்கு அப்படின்னாருங்க. கோபுரத்தை இறைஞ்சி முதல்ல கோபுரத்தை வணங்கி அதற்கு பிறகு தூலலிங்கமாகிய கோபுரத்தை முன்னர் இறைஞ்சினார். மேலே இருக்கக்கூடிய கோபுரத்துக்கு பேர் தூலலிங்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆலயம்தானும் அரண்யன தொழுமை என்று சொல்லி சொல்லுவார். கோயிலை முதல்ல அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய கோபுரத்தை ராசகோபுரத்தை வணங்கணும், அப்புறம் கோயில் கோபுரத்தையும் வணங்கணும் என்று சொல்லி கோபுரத்தை இறைஞ்சி அப்புறம் கோயிலில் புகுந்து என்று சொல்லி ஒரு ஞானம் சிவனிடத்தில் மனம் ஒன்றிய ஞானம் ஒன்றியிருந்த நினைமென்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தன் என்று சொல்லி நமக்கு முதல் பதிகத்தில் வருது இல்லைங்களா? அது மாதிரி அந்த பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய ஞானம் தான் ஒரு ஞானம் என்று சொல்லி சொல்றாங்க. தொண்டருடன் உருகினார் ஒப்பற்ற ஒரு ஞானம் அப்படின்னா சிவஞானம் என்று சொல்லி சொல்றார். தொண்டர்னா தம்மை எதிர்கொண்ட வழி தொண்டருடன் உருகின தொண்டர்களுடனாகி இறைவரை வழிபடுதல் ஒரு தனி சிறப்புடையது. ஆமாம், நம்ம தனியாக போய் வழிபாடு செய்வதை காட்டிலும் அடியார் பெருமக்களோடு சென்று வழிபாடு செய்வது ஒரு சிறப்புங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அடியாரோட சென்று வழிபாடு செய்கிறது தான் பெருமான் விரும்புவார். கூட தொண்டர்கள் கூட புடைசூழ நம்ம போய் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது தான் நமக்கு வழிபாட்டு முறை. யாராவது ஒருத்தர் அடியாரையாவது கூட்டிகிட்டு போகணும். அப்புறம் என்ன பண்ணுறது, ஒருத்தரும் இல்லைன்னா நம்ம போக வேண்டியதாக இருக்குது. ஆனால் யாராவது ஒரு அடியாரை கூட்டிகிட்டு போகணும். அதே மாதிரி தனியாக போய் ஒரு வீட்டில் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் நமக்கு சைவத்தில் நிறைய விதிமுறைகள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க பெரியவங்க இல்லைங்களா? இங்கு நமக்கு தனியுண்ண ஒண்ணாது ஈசனடியார் பாங்கு நின்றாரை அலைமின் அப்படின்னாரு. அதுக்காக யாரோ ஒருத்தர் கூட்டிகிட்டு போய் சோறு சாப்பிட்றதில்ல, அடியாரை கூட்டிகிட்டு போய் சாப்பிடணும். அதான் ரொம்ப முக்கியம். தனியாக சாப்பிட்றது எங்களுக்கு வழக்கம் இல்லைன்னு சொல்லி நமக்கு சிறுதொண்ட நாயனார் குணத்தில் வருது இல்லைங்களா? இங்கு நமக்கு தனியுண்ண ஒண்ணாது. அப்போ தான் போய் எல்லாம் பக்கம் தேடிட்டு இகத்தும் பரத்தும் இனியாரை காணேன் சகத்தில் யானும் திருநீர் இருவாரை கண்டு இடுவேன் அப்படின்னு. உண்மை போல நீரிட்டார் யாருடன் உண்பீர் அப்படின்னா என்ன தகுதின்னா அடியார் அப்படிங்கிறதுக்கு திருநீர் பூசுறது தான் தகுதிங்க. வேற என்ன? எவரேனும் தாமாக விளையாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கினர். அடியார் அப்படின்னா திருநீர் தான் நமக்கு. அக இலக்கணம் நிறையா இருக்குது. அஞ்சலத்தை சொல்லணும், அடியார்களை கண்டா அன்பு வரணும், பெருமானிடத்தில் அன்பு வரணும், இதெல்லாம் அக இலக்கணம். புறத்தில் நாம் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. திருநீரை கண்டா நம்ம வழிபாடு செய்ய வேண்டியது. சீலம் இளரே எனினும் திருநீர் சேர்ந்தாரை ஞானம் இகழ்வார் அருணரகம் நன்னாமல் எண்ணுவார் பாலனந்தார் நமக்களித்த வடியரட்டி பொன்பொடுத்து மேலவரை தொழுதினைய மொழி விளம்பி விடை கொடுத்தார் அப்படின்னு. ஒழுக்கம் இருக்குது இல்லைங்கிறது நமக்கு தேவையில்லைங்க. நம்ம வேடத்தை கண்டா வணங்கித்தான் ஆகணும், வேற வழி கிடையாது. அதுதான் நமக்கு நரசிங்க முனைய நாயனார் புராணம் சொல்லக்கூடிய ஒரு உண்மை. அது எப்படி இருந்தாலும் சரி, அவங்க எப்படியோ இருப்பாங்க. குளமிழர் ஆயினும் குலத்தவர் ஆயினும் என்று சொல்லி நமக்கு குலசரி நாயனாருடைய புராணத்திலே வருது. ஆமாம், அதனால தொண்டருடன் உருகினர். தொண்டர்களோடு சென்று இறைவனை வழிபாடு செய்வது ஒரு தனிச்சிறப்பு. தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியமே நமக்கு அப்பர் சாமிகள்லாம் தான் அந்த பதிகம் தான் நம்ம மனப்பாடமாக எல்லாம் வச்சிருக்கிறீங்களே, ரொம்ப பெரிய வேலை இல்லைங்களா? தொண்டர்குலாம் புடைசூழ
தொழுதுகரத்தோடு நீரு துதைந்த கோலம் கண்டவர்கள் மனம் கரிய கசிந்துபுரம் கருணை பொங்க அப்படின்னு சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்றாரு இல்லைங்க. அப்பர் சாமிகள் எங்கிருந்து சிதம்பரத்திலிருந்து சீர்காழி போகக்கூடிய அந்த இடத்த சொல்றார். தொண்டர்குலாம் புடைசூல தொழுதுகரத்தோடு நீரு துதைந்த கோலம் கண்டவர்கள் மனம் கசிந்து கருணைபுரம் பொழிந்து பொங்க தென்திரைவாய் கடல் மிகுதப்பில் புகந்தேறும் திருநாவுக்கரசர் தாமும் வன் தமிழால் எழுதுமுறை மொழிந்தவரான் திருப்புகழை மறந்து சேர்ந்தார் அப்படின்னார். அந்த திருப்புகழை சென்று சேர்ந்ததை அப்படி சொல்றாருங்க. தொண்டர்குலாம் புடைசூழ தொழுதுகரத்தோடு நீரு துதைந்த கோலம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த இடம். தொழுதுகரத்தோடு நீரு துதைந்த கோலம் அப்படியே தொழுது கொண்டே போறாரு, பிள்ளையாரை வணங்கி கொண்டே போறார். சீர்காழியை நோக்கி போறவர் சீர்காழி 20 கிலோமீட்டர் தொலைவுக்கு அந்த பக்கம் இருக்கு. 4 மணி நேரம் ஆகும், 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும் இல்லையா. ஆனா அப்படி வணங்கி கொண்டே தான் போறார். அதுக்கு பிரமாணம் என்னன்னா அங்க முடிக்கிற பொழுது அப்படி முடிக்கிறாரு. தொழுது அணைவுற்ற ஆண்டரசு தொண்டர்குலாத்துடன் சென்று பழுதில் பெறும் காதலுடன் பணிந்தவர்கள் கரங்கள் பற்றி விடையின் மேல் வருவார் தம்மை அழுது அழைத்து கொண்டவர் தாம் அப்பரே என்ன அவரும் அடியேன் என்றார். ஏன்னா இங்க தொழுது கரத்தோடு நீரு துதைந்த கோலங்கிறது எங்க முடிச்சு காட்டுறாரு அப்படின்னா சேக்கிழார் பெருமான் அங்க முடிச்சு காட்டுறாரு. தொழுது அணைவுற்ற ஆண்டரசுன்னு அங்க முடிக்கிறார். அதுதான் நமக்கு பிரமாணம். ஏங்க கையை கூட்டிக்கிட்டே போக முடியுங்களா? அதெல்லாம் சும்மா நீங்க சொல்றீங்கன்னா புராணத்துல இருக்கு. புறப்பட்ட போது எப்படி புறப்பட்டாரோ அதே மாதிரி அங்கே சேருகின்ற பொழுது சேர்றார். அதுதான் நமக்கு பிரமாணம். அதனால அவர் நம்மளால முடியாது. அப்பர் சாமி செய்து வணங்கிட்டு போயிருப்பார். அப்பர் சாமினால முடியும். நான் வயசா இருந்தாலும் கூட அவர் மேல இருக்கக்கூடிய அன்பு, பிள்ளையார் மேல இருக்கக்கூடிய அன்பு எதுக்காக போறாரு? பார்க்கறதுக்கு. நம்மெல்லாம் பார்க்கறதுக்கு போகும். ஒரு குழந்தை வந்து ஒரு அற்புதம் செஞ்சதுன்னா நம்ம பார்க்கறதுக்கு போகும். அவர் பார்க்கறதுக்கு போகல, வணங்குறதுக்கு போறாரு. வாலியவர் மலர்கடல்கள் வணங்குவதற்கு மனத்தெழுந்த விருப்பு வாய்ப்பு வித்தியாசம் இருக்கு. நம்மளுடைய அறிவுக்கு அவருடைய அறிவுக்கு வித்தியாசம் இருக்கு. நம்ம அப்படியெல்லாம் ஒரு குழந்தை அற்புதம் எல்லாம் செஞ்சுட்டு இருக்குது அப்படின்னா என்ன நினைப்போம்? சரி அப்படின்னா ஒரு முறை அந்த குழந்தைய போய் பார்த்துட்டு வரலாம், இல்லை சீர்கா அந்த வழியா போனா அப்படியே போய் எட்டி பார்த்துட்டு வரலாம். இது நம்மளுடைய அறிவு. வேற அப்பர் சாமிகள் அப்படி அல்லையே. கேட்டலுமே அதிசயமாம் காதல் கூற அப்படின்னு அது அப்பொழுது பெருமான திருவடி வணங்கிட்டு அப்ப கிளம்புற. அது மாதிரி தொண்டருடன் உருகின்னாரு. அடியாரோட போனா தான் அந்த உருக்கமெல்லாம் வரும். உலகத்தாரோட போனா அதெல்லாம் வராது. தொண்டரோட போனா தான் உருக முடியும். அதை இங்கு உருகி என்றது நாயனாரது உள்ள நெகிழ்ச்சியாகிய மனநிலை அப்படின்னு. ஒரு யாத்திரை போறது எதுக்குன்னா அடியாரோட மனம் விட்டு நல்ல ஒரு அதாவது உடனுறைவின் பயன் பெற்றார் அப்படிங்கிறார் இல்லையா. அந்த ஒரு அனுபவம் நமக்கு வரணும். சும்மா நியாயம் பேசிட்டு நமக்கு தேவையானவங்க எல்லாம் வந்தா போது நியாயம் பேசிட்டு அப்படி இருக்கிறதுக்கு இல்லை. இது அந்த யாத்திரை அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா நாவுக்கரசு பெருமான், ஞானசம்பந்த பெருமான், முருகநாயனார் திருமணத்தில் இருந்த மாதிரி இருக்கணும். இல்லைன்னா போகக்கூடாது. எதுக்கு போகணும்? பொழப்பு இல்லாமல் அவங்க எங்கே காசு இருக்கிறவங்க போயிட்டு போகிறாங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு அனுபவம் நமக்கு வரணுங்கிறதுக்காக தான் நம்ம போகிறது. திருப்பதிக செழுந்தவனின் திறம் போற்றி மகிழ்வுற்று பொறுப்படையன் மடப்பாவை இடப்பாகன் பொற்றாலில் விருப்புடைய திருத்தொண்ட வெறுமையினை விரித்துரைத்தங்கு ஒருப்படு சிந்தையனாலே உடனுறைவின் பயன் பெற்றார். அந்த அனுபவம் வர்ற மாதிரி இருந்தால் போகணும். இல்லைன்னா அவங்க எங்கே செலவு பண்ணி போயிங்க அப்படின்னு சொல்லிடலாம் இல்லைங்களா. அதனால இந்த யாத்திரை அப்படிங்கிறது ஜாலியின் டூரெல்லாம் கிடையாது. பெருமானை வழிபாடு செய்யணும், அடியார் பெருமைகளை பேசணும், திருப்பதிகங்கள் பாடணும். இது மட்டும்தான் அங்கே இருக்கணும். வேற எதுவும் இருக்கக்கூடாது. அதுக்காகத்தான் யாத்திரை போகிறது. அப்படி அடியாரோட போனால் தான் அந்த அனுபவம் வரும். ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சொந்தக்காரையெல்லாம் கூட்டிகிட்டு போனோன்னு வச்சுங்களேன், அந்த அனுபவம் வராது. அது அவங்க எங்கே தனியாக செலவு பண்ணி போய்க்கலாம். இது அதான் தொண்டருடன் உருகி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான இடங்க. அதான் அடியார்களோட போனன்றது. கேட்ட அடியவரும் அந்த மனமுருகை என்றது அவ்வாறு உருகியதனால் விளைந்த பாடலாகிய பயனையும் கூறியபடி கேட்ட அடியவரும் உலகமும் உருகை என்றலுமாம் என்று சொல்லி கேட்ட அடியார்களும் அப்படி உருகி நின்றார்கள் என்று சொல்றார். கருநாமம், கருணம் பிறவிங்க, நாமும் பிறவியினுடைய அச்சம், நாமம்னா பெயர் என்று கொண்டு கருவினால் ஆகிய பெயர் தவிர்ப்பார் என்றலுமாம். கருவினால் வரும் பெயராவது சீவன் என்பது. ஆமா, இந்த உடம்பு நாம எப்படி இருக்கிறோம்? சீவனா இருக்கிறோம். இது எப்படி மாறணும்? சிவமா மாறணும் இல்லைங்களா. அந்த சீவன் சிவமா மாறணும்னு என்ன செய்யணும்? பெருமானுடைய திருவடி தான் நமக்கு இல்லைங்களா. அடியாருடைய திருவடி, பெருமானுடைய திருவடி. அந்த நிலைக்கு நாம போகணும். சீவன் என்பது அதை தவிர்த்தலாவது சீவன் என்ற தன்மையை கெடுத்து சிவதத்துவத்தை அருளுதல் ஒரு மாத்திரை அளவு என் பேரில் குறுகினேன் என்று கருத்தை பிற்கால பெரியார் சுவைவன். அதாவது ஒரு மாத்திரை குறுகினா
சீவன் அப்படிங்கிறது ஒரு மாத்திரை குறுகுனா சிவன் ஆயிரும். அந்த ஒரு மாத்திரைங்கிறது என்ன, நமக்கு இருக்கக்கூடிய தன்முனைப்பு தான் இல்லைங்களா. அந்த ஒரு மாத்திரை கொஞ்சம் குறைச்சுன்னா சிவன் ஆயிரும். சீவன் என்று சொல்லுவது எப்போ சிவனாகும், ஒரு மாத்திரை குறையணுங்கிற. நம்ம ஒரு மாத்திரைங்கிறது என்ன, அந்த நெடில் குறிலாச்சுன்னா போதும். ஆனால் ஆகணுமே, நம்ம நெடில் மீண்டும் அதுக்கு மேலே டபுள் நெடில் ஆகாது இருந்தால் போதும். இருக்கிறது அதுக்கு மேலே 2 நெடில் ஆகாது இருந்தால் போதும். அப்படி ஆளுகள் இருக்கிறாங்க. நமக்கு இப்படி போகிறதே இப்படி வெறப்பாக போவாங்க. பார்த்துருக்குறீங்களா, நிறையா அடியாருங்க. அப்படியெல்லாம் போகவே கூடாது. நமக்கு எப்பொழுதும் நாதனடியார்தமை நயப்பாட்டு வழிபாட்டால் மேதகை யாரவர் முன்பு மிகச்சிறியராய் அடைந்தார். ஆதையினால் சிறுத்தொடர் இளைஞர்ந்தால் அவனின் மேல் 6 அடி இருக்கிறோம்னா அடியாரை கண்டா ஒரு 4.5 அடியாவது வந்துடணும் இல்லைங்களா. ஒரு 4 அடி 4.5 அடியாவது வந்துடணும். 6 அடி இப்படிதான் நான் இப்போ என்னுடைய இதை உயரத்தை கொஞ்சம் கூட குறைக்க மாட்டேன்னா, சாமி அவர் எதையும் நம்மளுக்கு இருக்கிறத எதையும் குறைக்க மாட்டார். அந்த அந்த ஒரு மாத்திரை அப்புறம் மீண்டும் அதிகமாயிடும், 2 சி ஆயிடும். அதனால் இருக்கிற சி நெடில் குறியிலாகணும். அதுக்கு என்ன முயற்சியோ அதை நான் பண்ணணும். அதுக்கு ஒரே வழி என்ன, அடியார் வழிபாடு தான், வேற ஒன்றும் கிடையாது. ஆமாம், 3 அடி அது தாடலை. ஆமாம், கீழே படுத்துக்கிறது தாடலை. ஆமாம், அதான் நாட்டு சிறப்புலேயே சொல்லிடுறதில்ல, பத்தியில் பாலராகி பரமனு காலாமன்பர் தத்தமிழ் கூடினார்கள் தலையினால் வணங்குமாவோல் மொய்த்தினில் பக்தியின்பால் முதிர்நிலை வணங்கி மற்ற வித்தகர் தன்மை போல விளைந்தன சாலை எல்லாம். அதாவது புராணத்தினுடைய ஒரு கான்செப்ட் அண்ட் ஷிப்பு. அது கான்செப்டுங்கிறது எங்கே வச்சிருக்காரு, நாட்டு சிறப்புலேயே வச்சிருக்காரு. நம்ம அதை போய் தெரிஞ்சுக்கிறது இல்லை. நாட்டு சிறப்பு படித்தா நம்ம மறந்துடுறோம். ஆனால் அந்த பாட்டை மறக்க கூடாது. நாட்டு சிறப்பு அந்த பாட்டை மறக்கவே கூடாது. அந்த நாட்டு சிறப்புல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னு சொன்னால் அதுதான், பத்தியில் பாலராகி தான். ஆமாம். அப்புறம் இன்னொன்று பாட்டு, வீதிகள் விளைவினார்ப்பும் விரும்பின விருந்தினார்ப்பும் சாதிகள் நெறியில் தப்பா தனையரும் மனையில் தப்பா நீதிய புல்லும் மாவும் நிலத்திரு புல்லும் மாவும் ஓதிய எழுத்தாமஞ்சும் உருவினி வரத்தாமஞ்சும். மக்கள் எல்லாம் அப்படி பாருங்க, அஞ்செழுத்து சொல்லிட்டு இருந்திருக்கிறாங்க அந்த காலத்தில். அஞ்செழுத்து சொன்னதுனால பிணிகள் எதுவும் சோழ நாட்டில் இல்லை அப்படிங்கிறாங்க. அஞ்செழுத்து சொல்லாதனால நம்ம துன்பப்படுறோம், நமக்கு அது தெரியாதுங்க. நாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், எங்கள் வீட்டுக்காரர் பண்ணுறதுதான் இத்தனையும் அவங்க நினைப்பாங்க. நம்ம என்ன எங்கள் வீட்டுக்காரம்மானால பெரிய துன்பம் நாம் நினைப்போம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம கிட்ட தான் எல்லாமே இருக்கு. நன்றும் தீதும் பிறர் வர வாரா அப்படிங்கிறத உண்மைங்க. நல்ல திருமுறை பாடி நல்ல அஞ்செழுத்தை சொல்லி வேற சிந்தனையே இல்லாமல் இருந்தால் துன்பம் வராதுங்க, நிச்சயமாக வராது. ஐயா அடித்து சொல்கிறார், நான் அந்த திருமுறை வரலாறு கேட்டு ஆடி போயிட்டேன். நைட்டு 12 மணிக்கு 11:30 தான் நான் கேட்டேன். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு. நான் அது ஒரு இதை எங்களுக்கு பேசி அனுப்புகிறேன், எப்படி இருந்ததுங்கிற அந்த அனுபவத்தை. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பேசினதாட்டு 10 வருஷம் இருக்குங்களா. நான் ஐயா நல்லா ஜம்முன்னு இருக்கிறார், ஐயா அம்மா 2 பேருமே நல்லா இருக்கிறாங்க. 10 வருஷத்துக்கு மேலே இருக்கு. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. விஜயத்து போயிட்டேன் நான். அதேங்க ஒவ்வொரு பண்ணுக்கும் ஒவ்வொரு பதிகம் பாடுறாரு. அதாவது அந்த அரசன்கிட்ட பேசுறது, அப்படி அரசன்கிட்ட போய் புலவர்கள் பாடுறது, அதே மாதிரி அந்த காட்சி மனக்கண் முன்னாடி நிற்கிது. அதே மாதிரி நம்பியாண்டார் நம்பிகள் அந்த புலா பிள்ளையார்கிட்ட செஞ்சதெல்லாம் அப்படியே நிழல் போல நிற்கிதுங்க. அந்த மாதிரி சொல்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஐயாவுடைய புலமை அதேங்க அப்பா, நான் உண்மையிலே அசந்து போயிட்டேன். பாடினியார் அது அந்த பண் இசைத்து காட்டியதெல்லாம் சொல்கிற பொழுது அந்த பாடினியார்னு ஒரு உருவம் நம்ம கண் முன்னாடி நிற்கிது. பெரிய வேலை. ஐயா ரொம்ப சுவைபட சொன்னார். எனக்கு நாளைக்கு இங்கே பன்னிரு திருமுறை வரலாறுங்க, செஞ்சேரி மலையில் அங்கே விழா நடந்துட்டு இருக்கு. அதில் பன்னிரு திருமுறை வரலாறு. ஐயாவது ஒரு சில குறிப்பு நான் அடியான்னு எடுத்துக்குவேன், எல்லாம் சொல்ல முடியாது. ஐயா மாதிரி நம்மளால் பேச முடியாது. ஐயா மாதிரி பேசினாலும் அங்கே கேட்குறது அந்த அளவுக்கு அவங்களுக்கு எப்படி வந்தது, யார் யார் என்னென்ன திருமுறை பாடினாங்க அப்படிங்கிறத தொகுத்து சொல்லணும் 1.5 மணி நேரத்தில். ஐயா 1 மணி நேரம் பின்னி எடுத்திருக்காரு. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது அவர் சில பதிகத்தை எடுத்துட்டாரு. அந்த திருவையாற்று பதிகத்தை தான் எடுத்திருந்தார். அந்த அரசன் முன்னாடி போய் பாடுறது அதெல்லாம் ரொம்ப பாடிக்காரு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி ஒவ்வொரு பண்ணுக்கும் 1ஆம் திருமுறையில் எத்தனை பண்ணோ அத்தனை பண்ணுலையும் ஒவ்வொரு பதிகம் பாடுறாரு. 2ஆம் திருமுறையில் என்னென்ன பண்ணு இருக்கோ அதில் அத்தனை பண்ணலையும் பாடுறாரு. 3ஆம் திருமுறை அப்படி ஒவ்வொரு பண்ணிலையும் ஒவ்வொரு திருமுறையிலையும் எத்தனை பண்ணு இருக்கோ அத்தனை பண்ணிலையும் பாடி கேட்பார். பெரிய வேலை, பெரியப்பா. அதெல்லாம் பெரிய ஞாபகம், இல்லைன்னா முடியாது. நீங்கள் அனுப்பிச்சிருந்தீங்க, நான் கேட்டேன். நான் இரவு தான் கேட்டேன், முந்தா நேரத்து இரவு கேட்டேங்க. நான் அப்போவே பேசி அனுப்பணும்னு நினச்சேன், முடியல அந்த நேரத்தில். ஐயா அதை எது வந்தாலும் கேளுங்க.
அதெல்லாம் பதிவு பண்ணி எல்லாம் வச்சிருக்கிறீங்களாம்மா? எல்லாமே இருக்கா? அப்பப்போ வருது, ரொம்ப வியப்பா இருந்து. ஒரு குறிப்பு இல்லாமல் அந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்னா பெரிய வேலை. இப்போ இதுக்காக வந்தது ஒரு மாத்திரை அளவில் பேரில் குறுகினேன் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி பாருங்க, சிவபெருமான் பூஜை மகேஸ்வர பூஜை தான், அடியாருடைய பூஜை மாகேஸ்வர பூஜை ஒரு கால் அதிகங்க. ஆமா, அப்ப அடியார்களுக்கு ஒரு கால் அதிகம். சாமியினுடைய பூஜையே மகேஸ்வர பூஜை தான், மகேஸ்வரனுக்கு செய்யக்கூடியதான். ஆனா அடியார்களுக்கு செய்யக்கூடியது மாகேஸ்வர பூஜை நெடில். அதனால அது பாருங்க, அங்க அடியாருடைய பெருமைக்காக ஒரு மாத்திரை அதிகம் வருது, இங்க நம்முடைய ஆணவம் குறையறதுக்காக ஒரு மாத்திரை குறையணும். ஆமா, அது பின்னாடி ஓர் மாத்திரை அளவு என் பேரில் குறுகினேன் அப்படின்னு சொல்லி ஒரு புலவர் பாடியிருக்கார். அதை சேக்கணிய உரை கொடுத்திருக்கிறார். அது எப்ப நமக்கு குறுகிறது? அதான் முன் வீழ்ந்தார், சன்னதியின் முன்பு வீழ்ந்தார், உடல் முழுவதும் நிலந்தோயுமாறு விழுந்து இறைஞ்சினார். விழுந்த செயலை எதனாலும் உடல் அங்கங்கள் முழுதும் நிலந்தோய நமக்கரித்தும் இழந்ததுமாகிய செயல்களை மேல்வரும் பாட்டாலும் நிலத்தில் தோய்ந்து எழுந்து அப்படின்னார். கருணாமம் தவிர்ப்பார் அப்படின்னு ரொம்ப முக்கியம். திருவேட்டவர் கண்ணப்பன் திருவடி கைதொழ கருவேட்டுழல்வினை காரியம் கெடுமே. 11ஆம் திருமுறை ஆசிரியர் கல்லாடனர் சொல்றார், இங்க இறைவனை வழிபாடு செஞ்சா அந்த கருவாதனை போகுங்கிறாரு. அங்க காலத்தில போய் கண்ணப்புற வழிபாடு செஞ்சா பிறப்பு போயிடும். அங்கதான் அதான் கல்லாடனர் 11ஆம் திருமுறையில சொல்றார், திருவேட்டவர் கண்ணப்பர் திருவடி கைதொழ கருவேட்டுழல்வினை காரியம் கெடுமேன்னு. வேற ஒன்றும் கஷ்டமெல்லாம் படவே வேண்டாம், காலத்தி போ கண்ணப்ப நாயனார் வழிபாடு செய்யுங்க போதும், பிறப்புக்கு போக வேண்டியது இல்லை அப்படின்ட்டு. அதே மாதிரி அடுத்தது, எழுதாத வரை இழைத்த எடுத்தறியும் பெருமானை தொழுதார்வ முற நிலத்தில் தோய்ந்தெழுந்தே அங்கமெல்லாம் முழுதாய பரவசத்தின் முகிழ்த்தமயற்கான் மூழ்க விழுதாரை கண்பொலிய விதிர்ப்புற்று விம்மினார். பெருமான் எப்படி வழிபாடு செய்திருக்கிறார் பார். அதாவது எழுதாத மறைகளை சொன்னவராகி எழுத்தறியும் பெருமான். எழுதாத மறைன வேதங்கள் எழுதா மறைன்னு சொல்லுவாங்க, திருமுறைகள் எழுது மறை இல்லைங்களா? எழுதாத மறை சொன்னது யாரு? பெருமான். எழுதாத மறை, எழுதாத மறைகளை சொன்னவராகி எழுத்தறியும் பெருமானாராகி திருவொற்றி தேவரை தொழுதுனார். அவர் சொன்னது எழுதாத மறை, ஆனா அவர் எப்படி எழுத்தறியும் பெருமானார். ரொம்ப அருமையான இடங்க இதெல்லாம். எழுதாத மறைகளை சொன்னவராகி எழுத்தறியும் பெருமானாகி திருவொற்றி தேவரை தொழுது அன்பு மெய்தேவரை பெற்று நிலந்தோய்ந்து வணங்கி எழுந்து உடல் முழுவதும் பரவசமாய் மயிர்குடகம் கொள்ள திளைத்து கண்கள் தாரையாக கண்ணீர் சொரிய உடல் விதித்து விம்மினார் அப்படின்னு. இந்த மெய்தான் அரும்பி விதிவிருத்துங்கிற பாட்டுக்கு தகுந்த மாதிரி அப்பர் சாமியில் இந்த இடத்துல அப்படி நின்றுருக்கு. அப்பர் சாமியிலுடைய சிறப்பு என்னன்னா, அந்த கண்கள் தாரை தாரையாக நீர் வருவதாம். பல்லந்தால் உருவனிலில் கீழ்மேலாக பதைத்துருகும் அவர்களுக்கு என்னையாண்டாய். அந்த நிலையில தான் எப்பொழுதும் அவர் வழிபாடு செய்தார் பெருமான். எழுதாத மறை வேதம், அதை எழுத்தறியும் பெருமான் திருவொற்றியூர் இறைவர். திருவொற்றியூர் இறைவருக்கு பேர் எழுத்தறியும் பெருமான் அப்படின்னு சொல்லி இதுல சொல்றாங்க. திருவொற்றியூர் நீங்க, ஏன்னா அந்த முதல்ல சொன்னோம் இல்லையா, திருவொற்றியூர் நீங்க என்று எழுதுறதுனால அவருக்கு பேர் எழுத்தறியும் பெருமான். அதான் அது எங்க இருக்குதுன்னா திருக்குறிப்பு தொண்டைநாயனார் பணத்தில் இருக்கு. தொண்டை நாட்டினுடைய சிறப்பை சொல்ற பொழுது அதை சொல்றாரு. எழுத்தறியும் பெருமான் ஏன் சொன்னார் அப்படின்னா அதான், அது திருவொற்றியூர் நீங்களாக அப்படின்னு சொல்லி எழுதுனது. நிலத்தில் தோய்ந்து 8 அங்கங்களும் நிலந்தோய வணங்கி அப்படின்னு சொல்லி சொல்ற பெருமானே எழுதியிருக்கிறார் பாருங்களேன். பெருமானே எழுதியிருக்கிறார். அது போக 11ஆம் திருமுறை நமக்கு பதிமிசை நில அந்த மதிபரி குரிசை மாடக்கூடல்கிற பதிகம் பாடியிருக்கிறார். ஒரு பாடல் பாடியிருக்கிறார். இங்க எழுதிய பெருமான் அப்படி எழுத்தறியும் பெருமான் அப்படின்னார். 8 அங்கங்களும் நிலந்தோய வணங்கி அப்படின்னார். அப்படி அட்டமாக விழுந்து வணங்கியிருக்கிறார். பஞ்சாக்கரம் அட்டாக்கரம் என்று சொல்லி இப்படி எல்லாம் பெருமானை வழிபாடு செய்வது. அதை எப்படி அடியார்கள் வழிபாடு செய்யணுங்கிறது சேக்கிழார் பெருமான் நமக்கு தடுத்தார் கொண்ட புராணத்தில் சொல்லார் இல்லைங்களா? ஆமாம், தூரத்தை திருக்கூட்டம் பலமுறையால் தொழுது அன்பு சேரத்தாழ்ந்து எழுந்தருகு சென்றெய்தி நின்றலியா வீரத்தார் எல்லாருக்கும் தனித்தனி வேரடியேன் என்று ஆர்வத்தால் திருத்தொண்ட தொகைப்பதிகம் அருள் செய்தார் என்று. ஆமாம், தூரத்தை திருக்கூட்டம் பலமுறையால் தொழுது அப்படிங்கிறதுக்கு உரையாசிரியர் சொல்ற பொழுது பஞ்சாங்கமாக அட்டாங்கமாக அப்படின்னு எழுதுவார். முதல்ல
8 உறுப்பு வழிவா அப்படி நிலத்துல தோய வணங்கணுமா, அப்புறம் 5 உறுப்பு நிலத்துல தோய வணங்கணும். இப்படியெல்லாம் பெருமானை வணங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அங்கமெல்லாம் மூழ்கன்னார், முகிழ்த்த மயிர்கால் மயிர்கால்கள் தோறும் உடல் முழுவதும் புலகம் கொள்ள என்று சொல்லி வீழ்கின்ற தரையாகிய மலை போல் அப்படி சொல்றார். இங்கு இடையராது பொழியும் நீருக்கு வந்தது என்று சொல்லி விதிர் கூறுதல் அப்படின்னா அன்பின் மிகுதியால் அசைதல் நடுக்கூறுதல், இதெல்லாம் இந்த மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்துவும் விரையார்கள்ங்கிற மாதிரி அன்பினுடைய ஒரு ஆழம் அதிகமாக அந்த மாதிரி ஒரு மெய்ப்பாடுகள் வரும். அந்த மெய்மையில் முகிழ்தல், கண்ணீர் பொழிதல், விதிர் புறுதல், விம்முதல், இவை அன்பினுடைய மிகுதியாலாகி மெய்ப்பாடுகள் என்று சொல்லி விம்மினாராகி பாடி பரவுவார் என்று சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. வந்தோங்கு செங்கமலம் என எடுத்து மனமுருக பண்டோ இந்த சொல் திருத்தாண்டகம்பாடி பரவுவார் விண் தோய்ந்த முனல் கங்கை வேணியார் திருவுருவம் கண்டோங்கு கழி சிறப்ப கைதொடுது புறத்தணைந்தார். வண்டோங்கு செங்கமலம் என எடுத்து, இந்த பதிகத்துக்கு பேர் அந்த வந்தோங்கு செங்கமலம் என்று சொல்லக்கூடிய திருப்பதி பாடுறாரி. வந்தோங்கு செங்கமலம் என்று தொடங்கி மனமுருக பண்பொருந்திய சொற்களாலாகி திருத்தாண்டக பதிகத்தை பாடி துதிப்பவர் என்று சொல்லி விண்டோய்ந்து ஆகாய நதியாகிய கங்கையை சடையில் வைத்த பெருமானது திருவுருவத்தை கண்டுகொண்டு, கங்கையை சடையில் அணிந்த பெருமான் அப்படின்னு சொல்லி பாருங்க. நம்பிகளும் அதை சொல்லித்தான் சாமி கிட்ட பேசுறாரு. இங்க கங்கையை சொல்லித்தான் பெரிய புராணத்திலையும் வருது. சேக்கிழ பெருமான் அதை அப்படியே இங்க கொண்டு வர. ஆமா, அதான் சொல்றார். அப்படி விண்டோய்ந்த ஆகாய நதியா கங்கையை சடையில் வைத்த பெருமானது திருவுருவத்தை கண்டுகொண்டு மிக்க ஆனந்தம் பெருக கைதொழுது திருக்கோயில் புறத்தை அணைந்தவராய், அப்படி கைதொழுது திருக்கோயில் புறத்துல வந்து சேர்ந்தார் என்று சொல்லி சொல்றாரு. திருமூன்றில் நாயனார் தம் நியதிப்படி திரு உலவாரப்பணி செய்து கைத்திருப்பணி செய்தலை நாயனார் எங்கு விடாது செய்து வந்தனர் என்பது ஆசிரியரால் நமக்கு நினைவூட்டும் வகையால் அங்கங்கும் குறிக்கப்படுதல் காண்கிறார். அப்படி எப்படின்னா பதிகமும் பாடினாரு, அதே மாதிரி கைத்திருத்தொண்டு எப்பொழுதும் பெருமான் அப்பர் சாமிகள் பாடினார் செய்தார். அந்த கைத்திருப்பனை செய்தலை நாயனார் எங்கும் விடாது செய்து வந்தனர் என்பது ஆசிரியரால் நமக்கு நினைவூட்டும் வகையால் அங்கங்கு குறிக்கப்படுதல் காண்க. சைவ சமயாச்சாரியராகிய பெருமக்கள் 4 நாயனார் ஒருவர்தான் இவ்வாறு கைத்திருப்பனையும் செய்தனர். வேற அவங்கெல்லாம் பதிகம் மட்டும் பாடினார் இல்லையா. நம்பிகளும் பிள்ளையாரும் பதிகம் மட்டும் பாடினார். இவர் கைத்திருத்தொண்டும் செய்திருக்கிறார். அது ஒரு இடத்துல எழுதுவார், ஏன் கைத்திருத்தொண்டு கடைசி வரைக்கும் அப்பர் சாமிகள் செய்தார் அப்படின்னா, தன்னுடைய கருவிகரணங்களும் சிவத்தில் தொழில்படுத்தணும்னு நினைச்சார். அதனால கைத்திருத்தொண்டு கடைசி வரைக்கும் அப்பர் சாமிகள் செய்திருக்கிறார். கடைசியாக அப்படிதானே திருமுடி அடைகின்ற பொழுது நம்முடைய இதில் திருப்பந்துருத்திலே கல்லோடும் மண்ணோடும் சொல்லோடும் வேறுபாடு இல்லா நிலைமை துணிந்திருந்தார் அப்படின்னு. கல்லோடும் மண்ணோடும் எல்லாம் ஓடும் ஓடனே மறந்துல. ஆமாம், வேறுபாடு இல்லா நிலைமை துணிந்திருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்றார். எல்லாத்தையும் எடுத்து அப்படியே குளத்துல போட்டார் அப்படின்னு சொல்லி அங்கே வரும். உலகப்பணி செய்து கொண்டே தான் இருந்திருக்கிறார். எத்தனை ஓடு வருது? அதில் 4 ஓடு வரும்னு நினைக்கிறேன். சொல்லோடும் கல்லோடும் பொன்னோடும் மணியோடுமா? நிலைமை துணிந்திருந்தார் அப்படின்னு சொல்லுவோம். கல்லு மண்ணு பொண்ணு எல்லாம் மணிகள் எல்லாமே அவருக்கு ஒண்ணுக்கு வித்தியாசம் தெரியல. அதை ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார் அப்படிங்கிற நிலை அவருக்கு அங்க இருந்தது. உலங்கொள் இறைவரது உலங்கொள் திருவிருத்தங்கள், அதுபோக திரு தாண்டகம் பாடுறார், திருவிருத்தங்களும் பாடுறார். திருவிருத்த பதிகம் ஒன்றே கிடைத்துள்ளது என்று சொல்லி உலங்கொள் இறைவரது உருவும் திருவும் உள்ளத்தை கொள்ளை கொள்ள அருளின என்பது என்று சொல்லி சொல்றார். ஓங்கு திரு குறுந்தொகைகள் ஓங்குதலால் அடியளவால் சிறிதே ஆயினும் பொருளாளத்தாலும் உபதேச முறையின் அமைதலாலும் பெருமை கொண்டிருத்தல். அது குறுந்தொகை பாடல் சின்னதுங்கிறதுனால எப்படி சொல்றார்? ஓங்கு திரு குறுந்தொகை அப்படின்னார். பாடல் தான் சின்னது, பொருளால ரொம்ப ஆழமுடையது அப்படிங்கிறதுனால ஓங்கு திரு தொகைகள் அப்படின்னு சொல்லி சொல்றார். யாப் அமைதி குறுந்தொகை பதிகம் ஒன்றே கிடைத்துள்ளமையின் பதிக பாட்டுகள் கலங்கொள் திரு நேரிசைகள் என்று சொல்லி கலங்கள் திரு நேரிசை பாடும் போது ஒளியானது மிடற்ற இடமாக கொண்டு பிறத்தல். நேரிசை பாடுற பொழுது அப்படி தொண்டையிலிருந்து வரணுமா, அது சொல்லியிருக்கிறார். திருநேரிசை பாடும்போது ஒளியானது மிடற்ற இடமாக கொண்டு பிறத்தல் குறிப்புணர், அப்படி தொண்டையிலிருந்து வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றார்.
வலங்கொள் திருப்பதி ஒற்றியூர் வள நகரத்து அந்த வளம் தெய்வ வளம் உலக வளம் என்று சொல்லி திருவொற்றியூர் இன்னொரு சிறப்பு நமக்கு களிய நாயனார் அவதரித்த பதி, பட்டணத்தடிகள் திருவடி அடைஞ்ச பதி ஒற்றியூர். இப்படி பல சிறப்புகள் அங்கே இருக்கு. பட்டணத்தாருடைய ஜீவசமாதி கடலோரத்தில் இருக்குது. அதே மாதிரி களிய நாயனார் திருப்பணி செய்த பதி. அதுபோக நமக்கு இந்த வாசுகி என்று சொல்லக்கூடிய பாம்பு வழிபாடு செய்தது பெருமானுடைய திருமேனியில் அந்த சாமி பேரே வந்து படம்பக்கநாதர். வாசுகி உபமன்ய முனிவர்கிட்ட உபதேசம் பெற்று வாசுகி வழிபாடு செய்தது. பெருமானுடைய திருமேனிலே வந்து அந்த பாம்பனுடைய படம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய சிறப்புகள் இருக்கு. வலங்கொள் திருப்பதி என்று சொல்லி ஒற்றியூர் பதிகம் வேணா ஒன்று பாடிடலாங்களா? வந்தோங்குங்கிற பதிகம் பாடிடலாம். வந்தோங்கு செங்கமலர் கழுநீர் மழ்கு அப்படிங்கிறது சைவம்.com எடுத்துங்க. செல்லு வந்து சைலண்ட்ல போட்டு வச்சுக்கோங்க. பாடுற எல்லாம் பதிகம் அதில் இருக்கு. ஒற்றியூர் பதிகம் நான் பார்ப்போம். சிற்றம்பலம். வந்தோங்கு செங்கமலம் கழுநீர் மழ்கும் மதமத்தம் சேசடைமேல் மதியம் சூடி சிந்தோய்கள் ஆயிரமும் வீசி நின்று திசை சேர நடமாடி சிவலோகனார் உண்டானஞ்சுலகு கோர் உறுதி வேண்டி ஒற்றியூர் மேய ஒளி கண்ணனார் கண்டே நான் கடவகத்தில் கண்டே தெங்கன் கடும்பிடியும் சுடுந்தொழிலும் கைவிட்டவே ஆகத்தோர் பாம்பசைத்து வெள்ளேறி அணிகங்கை செந்தடை மேலார்கள் சூடி பாகத்தோர் பெண்ணுடையார் வானும் ஆவார் பசியேறி உயிர்தரும் எம் பரமயோகி காமத்தால் ஐங்கரையான் கண்ணை வீர கடலாயேறி விழித்த கண்மூன்றில் நான் ஓமத்தால் நால்மறைகள் ஓதல் ஓவா ஒளிதிகளும் ஒற்றியூர் உரைகின்றாரே வெள்ளத்தை செஞ்சடை மேல் விரும்பி வைத்து வெண்மதியும் பாம்பும் மூடலே வைத்து கள்ளத்தை மனத்தகத்தே கடந்து வைத்து கண்டாக்கு கொள்ளாது கண்டீரில்லே கொள்ளத்தான் இசைபாடி பலியும் கொள்ளி கோலரவும் குளிர்மதியும் கொடியும் காட்டி உள்ளத்தை நீர் கொண்டீர் ஓவல் லோபா ஒளிகிடலும் ஒற்றியூருடைய கோலே நரையார்ந்த விடையேறி நீர் பூசி நாகங்கள் கரைகாட்டோர் நரைகை ஏற்றி உரையாவந்தில் புகுந்து பலிதான் வேண்ட எம்மடிகள் மும்மோர்தான் ஏதோ என்ன விரையாதே கேட்டியே வேர்க்கண் அல்லார் திருக்கடல்கள் நெடுங்கடலுள் நின்று தோன்றும் திரைமோத கரையேறி சங்கம் நூறும் திருவொற்றியூர் என்றார் தீயாரே மத்தமா கலியானை உரிவை போர்த்து வானகத்தார் தானகத்தார் ஆதி நின்று பித்ததாம் போல் வந்தோர் பெருமை பேசி
நிலைப்பாடே நான் கண்ட தேவி கேளாய். நெடுநகைநன் பகலின் ஓர் அடிகள் வந்து கலைபாடும் கண்மலரும் கலக்க நோக்கி கலந்து பலியிடுவேன் எங்கும் காணே. தலபாடே இனி ஒரு நாள் காண்பேனாகில் தன்னாக தென்னாகம் முழுகும் வண்ணம் உழைப்பாடே பல தழுவி போகலொட்டேன் ஒற்றியூரடிங்கே தீவானையே. மண்ணல்லை விண்ணல்லை வளையம் அல்லை மலையல்லை கடலல்லை வாயு அல்லை எண்ணல்லை எழுத்தல்லை எரியும் அல்லை இரவல்லை பகலல்லை யாவும் அல்லை பெண்ணல்லை ஆணல்லை வேடும் அல்லை பெரியல்லை ஆணாயும் பெரியாய் நீயே. உள்நல்லை நல்லார்க்கு தீயே அல்லை உணவறிய ஒற்றியூருடைய கோவே. மறுவுற்ற மலர்குழலி மணவாளஞ்ச மலைகுலக திசை நடுங்க செலுத்து நோக்கி செருவுற்ற பாலரை கண் வழிகான் மால திருவடியில் விரலொன்றால் அலர ஊன்றி உருவுற்றி அங்கிருவர் ஓடி காண ஓங்கினாள் உலகாங்கே வந்து திருவொற்றியூர் நம்மூர் என்று போனார் செறிவளைகள் ஒன்றொன்றாய் சென்றாரே. இந்த திருப்பதிகம் ஒரு அகத்துறை பதிகங்க. பெருமானை வந்து பெருமானை பார்த்து காதல் கொண்டு ஒரு பெண் வந்து, அதாவது ஆன்மாக்கள் தான் பெண் சைவத்தில் இல்லைங்களா, அப்படி பெருமானை வந்து அவர் மேலே அன்பு கொண்ட ஒரு பெண் அவரை அடையணுங்கிறதுக்காக பாடுற மாதிரி அமையப்பட்ட ஒரு திருப்பாட்டு. தலைவரை பிரிந்த தலைவி பிரிவாற்றாது வருந்து இருப்பவள் தலைவரை கனவில் கண்டு மயல்மிக்க நிலையுற்று. பெருமானை வந்து கனவுல கண்டு ஒரு தலைவனை கனவுல கண்ட ஒரு தோழி இந்த ஒரு தலைவி எப்படி பாடுவாளோ அது மாதிரி இங்கே சொல்லியிருக்கிறார். அதான் எந்த ஊருன்னு கேட்டால் திருவொற்றியூர் நம்மூர் என்று போனார். எங்கே போனார் எந்த ஊருன்னு சொல்லி கேட்டாலாம், நம்ம ஊர் திருவொற்றியூர்னு சொல்லிட்டு போனாராம் பெருமான். அப்படி போனதுக்கு பிறகு செறிவளைகள் ஒன்றொன்றாய் சென்றவாறே. அப்படி போனதுனால பிரிஞ்சு என்னை விட்டு பிரிஞ்சு போனதுனால என்னுடைய வலைகள் எல்லாம் அப்படியே கலந்து கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அந்த பெருமானுடைய பிரிவு தாங்காமல் அப்படி இருந்தேன் என்று சொல்லி அதை சொல்கிறார். அது மாதிரி அது அகப்பொருள் துறையில் அருளப்பட்டது திருப்பதிகம். உயிர் இறைவனும் ஈடுபட்டு செய்ய முறைப்பாடு உட்குறிப்பு என்று சொல்லி, அதாவது உட்குறிப்பு என்னன்னா பெருமான் மீது அன்பு கொண்ட ஒரு ஆன்மா. அதான் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் வருது இல்லைங்களா திருவாரூர் பதிகத்தில், அது மாதிரி தான் இதுவும். அப்படி இறைவனுடைய ஈடுபட்டு செய்யும் முறைப்பாடு உட்குறிப்பு என்று சொல்லி 9வது பாட்டு இறைவர் உலகிருந்து நிற்கும் நிலை பற்றி எழுந்தது. கனவிளந்தரங்கள் என்பது நெய்தல் திணைக்குரிய இரங்கல் என்று, அதாவது பெருமானை வந்து நின்ற திருத்தாண்டகத்தில் என்ன சொன்னார், எல்லாமாக பெருமான் இருக்கிறார்னு பாடினார் இல்லைங்களா. இருநிலனாய் தீயாகி நீருமாகி இயமானனாய் எரியும் காற்றுமாகி அருள்நிலைய திங்கராய் ஞாயிறாகி. அப்போ உலகப் பொருள்கள் எல்லாமாக இருக்கக்கூடியவன் பெருமான் அங்கே சொன்னார். இங்கே என்ன சொல்லியிருக்காரு, அப்படியெல்லாம் இல்லை. இது ராகவையா ஒரு முறை இந்த 2 பாட்டையும் சொல்லி பேசுனாங்க, எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒரு 10 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், நல்ல நினைவு இருக்கு எனக்கு. இந்த 2 பாட்டையும் சொல்லி பெருமானுடைய நிலை உலகப் பொருளோட கலந்தும் இருப்பார், உலகப் பொருள்களுக்கு அப்பாற்பட்டும் இருப்பார். அருமையான பதிகங்கள். அப்போ நல்ல ஞாபகம் இருக்கு. அதை நின்ற திருத்தாண்டகத்தையும் சொல்லி இதையும் சொல்லி இது ஞானசம்பந்த பெருமானுக்காக பாடியது அப்படின்னு சொல்லி ஐயா வந்து சொல்லியிருக்கிறார். மண்ணல்லை விண்ணல்லை வளையமல்லை மலையல்லை கடலல்லை வாயுவல்லை எண்ணல்லை எழுத்தல்லை எரியுமல்லை இரவல்லை பகலல்லை யாவுமல்லை பெண்ணல்லை ஆணல்லை பேடுமல்லை பிரிதல்லை ஆனாயும் பெரியாய் நீயே. எல்லாம் இல்லைனாலும் கூட என்னவா பெரியவர் யாரு, சாமி தான் பெரியவர், அவருக்கு மேல யாரும் பெரியவங்க இல்லை. அங்க என்ன சொல்லாரு, அந்த நின்ற திருத்தாண்டக உருத்தர மந்திரத்துக்கு இணையானதுங்க. உருத்தர மந்திரத்துல எல்லாம் பெருமானே அப்படின்னு சொல்லுவதுதான் உருத்தரம். அந்த உருத்தரத்துக்கு இணையானது நின்ற திருத்தாண்டகம். நீங்க நின்ற திருத்தாண்டகத்தை 11 முறை பாடுனீங்கன்னா உருத்தர மந்திரம் முழுவதும் சொன்னதுக்கு சமம் அப்படின்னு உறக்க
உரையாசிரியர் சிவகுணியை எழுதியிருக்கிறாங்க. 11 முறை நீங்கள் உருத்திர இந்த நின்ற திருத்தாண்டகம் பாடுவது ஒன்று, உருத்திர மந்திரம் சொல்லுவது ஒன்று என்று சொல்லி, அது மாதிரி அங்க எல்லாமாக பெருமான் இருக்கிறான்னு சொன்னவர் இங்க என்ன எல்லாம் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு ஆனாயும் பெரியாய் நீயே அப்படிங்கிறத ரொம்ப சிறப்புங்க. உன்னல்லை நல்லாருக்கு தீய எல்லை உணர்வறிய ஒற்றியோருடைய கோவை என்று சொல்லி சொல்ல, இறைவன் உலகில் கலந்து நின்றும் வேறாகி உலகப் பொருள்கள் அல்லாது இருக்கும் நிலை குறிக்கப்பட்டது. ஆனாயும் பெரியாய் நீயே என்று சொல்லி, ஆயினும் பெரியாராய் அறிவாரவர் வெற்றி என்று சொல்லி திருப்பாசுரத்திலேயும் அதே மாதிரி வருதுங்க. ஞானசம்பந்த பெருமானுடைய பாசுரத்திலே 2வது பாட்டில் இந்த மாதிரி ஆயினும் பெரியரார் அறிவாரவர் வெற்றியே என்று சொல்லி திருப்பாசுரத்திலே வருவது. அதே மாதிரி பிறவாயாக்கை பெரியோன் என்று சொல்லியும் நமக்கு திருமுறைகளில் சொல்லப்பட்டிருக்கு. பெருமானை இந்த செறிவளைகள் ஒன்றொன்றா சென்றவாறு என்றது, காமநோயால் உடல் மெலிய வலை கடல்வனை என்றது. அப்படின்னா பெருமானை விட்டு பிரிந்து பெருமானுடைய அந்த பிரிந்த துன்பத்தினால அந்த வலைகள் எல்லாம் கலன்றது, அது சோர்ந்து கலன்றது என்று சொல்லி, அதாவது ஒரு பெண் தன்னுடைய தலைவனிடத்திலே அன்பு கொண்ட ஒரு பெண் போல இதில் அப்பர் சாமிகள் இந்த பதிகத்தை பாடியிருக்கிறார். அதே மாதிரி நேரிசை பாடியிருக்கிறார். 4ஆம் திருமுறை. 4ஆம் திருமுறையில் இன்னொரு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பாட்டு ஒன்று சொல்றார். ஓம்பினேன் கூட்டை வாழா உள்ளத்தோர் கொடுமை வைத்து காம்பிலா மூளை போல கருதிற்றே முகக்க மாட்டேன், பாம்பின் வாய் தேரை போல பலபல நினைக்கின்றேனை ஓம்பினி உய்யக்கொள்ளாய் ஒற்றியூருடைய கோவே. அதாவது ஒற்றியூருடைய பெருமானே, நீ ஓம்பி என்னை உய்யக்கொள்க, மறியும் போது உன்னை உண்ணும் உணர்வை நல்க. இந்த பதிகத்தில் தான் 2வது பாட்டில் அந்த இது வருது. முதல் பாட்டில் என்ன சொல்றார்? பாம்பின் வாய் தேரை போல பற்பல நினைக்கின்றேனே. ஒரு பாம்பனுடைய வாயில தேரை ஒன்று மாட்டிருச்சுன்னு வச்சுங்க, அந்த நேரத்தில் என்னென்னவெல்லாம் நினைக்கும், உயிர் போயிரும் நினைக்கும், என்னென்னவோ நினைக்குமா, அது மாதிரி இருக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி, அப்படின்னா உலகியல் துன்பத்தில் அகப்பட்டு கொண்டு நான் செய்வதறியாது நிற்கின்றேன் என்று சொல்லி இந்த இடத்துல என்ன நீங்கள் காப்பாற்றணும் என்று சொல்லி பெருமானிடத்தில் அப்பர் சாமிகள் விண்ணப்பம் வைக்கிறார். அருமையான திருப்பாட்டு. மனமெனும் தோணி பற்றி மதியனும் கோலை ஊன்றி சினமெனும் சரக்கை ஏற்றி செறிகடல் ஓடும் போது மதனெனும் பாறைதாக்கி மறியும் போது அறிய உண்ணாது உனையுணும் உணர்வை நல்காய் ஒற்றியூருடைய கோவே என்று சொல்லி, அதாவது என்ன சொல்றாருன்னா, மனமெனும் தோணி பற்றி இந்த உலகத்தில் ஒரு பெரிய நம்ம ஒரு பயணம் போனோம். மனமெனும் தோணி பற்றி மதியனும் கோலை ஊன்றி, ஒரு கடலில் போயிட்டு இருக்கிறாரு. மனம் அப்படிங்கிற ஒரு தோணி, அதில் அந்த கோலாக இருப்பது மதி என்று சொல்லக்கூடிய கோலை ஊன்றி சினமெனும் சரக்கை ஏற்றி, அதில் சரக்கெல்லாம் என்னென்னா அந்த படகுல ஏற்றக்கூடிய ஏறிட்டு போகிற சரக்கெல்லாம் அது நமக்கு இருக்கக்கூடிய ஐம்புல இன்பங்கள் தான். சினம் அப்படின்னா சினமெனும் சரக்கை ஏற்றி அந்த ஐம்புல இன்பங்களை எல்லாம் ஏற்றிக்கொண்டு செறிகடல் ஓடும்போது அப்படி கடலில் செல்லுகின்ற பொழுது மதனெனும் பாறை தாக்கினார். மதனெனும் பாறை அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, அதாவது மதன்னா ஐம்புல இன்ப ஆசைகள், உலகில் இருக்கக்கூடிய புலனின்ப ஆசைகள், அது தாக்கி அப்படி அதில் பட்டு கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்கிற பொழுது என்ன சொல்றாரு, உங்களை நினைக்கக்கூடிய அறிவு எனக்கு கொடுங்க அப்படிங்கிறார். அப்படின்னா பெருமானை நினைச்சா அதிலிருந்து நம்ம வெளியில வந்துடலாம், இல்லைன்னா வர முடியாது. இந்த மதன் என்னும் பாறை தாக்கி மறியும் போது அறிய உண்ணான். மதன் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய உலகியல் இன்பங்கள், அதில் அகப்பட்டு நான் தடுமாறி நிற்கின்ற பொழுது எனக்கு என்ன செய்யணும், அந்த நேரத்தில் பெருமானே உங்களை நினைக்கக்கூடிய ஒரு அறிவு எனக்கு கூட அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆமாம், அதான் அந்த மணிவாசக பெருமானும் சொல்வார், ஐந்தெழுத்தின் புனைவுடைத்து கிடக்கின்றேனே அப்படிங்கிறார். அப்படி காமவாய் காமவாய் நல்லா அந்த இடத்துல அந்த பாட்டு அருமையாக திருவாசத்தில் வருதுங்க. அப்படி உலகியல் இன்பங்களில் இருந்து அகப்பட்டு கொண்டு இருக்கிறத எப்படி சொல்றாருன்னா, ஒரு சுறாமீனனுடைய வாயில் அகப்பட்டு கொண்டு இருப்பது போல பாடுவார். சரி, அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, 5 எழுத்தின் புனைப்பிடித்து கிடக்கின்றேனே, அப்போதான் 5 எழுத்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அதிலிருந்து மேலே வர்றதுக்கு தோணியாக இருக்கக்கூடியது என்னென்னா 5 எழுத்து. அப்படின்னா உலகியல் இன்பங்கள் இருந்து அதில் நம்ம கடந்து வர்றதுன்னா நமக்கு என்ன வேணும், 5 எழுத்து தான் நமக்கு நம்ம பற்றி நிற்கணும் அப்படிங்கிறார். அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்கிறாருங்க. அதாவது உணர்வை நல்காய் உனையோனும் உணர்வை நல்காய் அப்படின்னார். உன்னை நினைக்கும் உணர்வை நீ கொடுத்து அருளினால் அன்றி என்னால் தேடிக்கொள்ளலாகாது. சாமி, உங்களுடைய நினைப்பு நீங்கள் தான் கொடுக்கணும் எனக்கு, இல்லைங்களா? இல்லைன்னா என்னால் அதிலிருந்து மேலே வர முடியாது. துஞ்சும் போது நின் நாமத்து திரு 5 எழுத்தும் தோன்ற அருளும் ஐயாரரே என்று சொல்லி தேவாரம். துஞ்சும் போதாக துணையனக்காகி நின்று அஞ்சல் என்று அருள வேண்டும் என்று சொல்லி 5 எழுத்து பதிகத்துல எல்லாம் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நமக்கு
ஒரு நிலையில தடுமாற்றம் வருகின்ற பொழுது என்ன நமக்கு வேணுமா, சாமியினுடைய நினைவு நமக்கு வரணுங்க. அந்த இடத்துல வரணும் பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம அப்படிதான் அப்பர் சாமிகள் இங்கே கேட்கிறாரு, மதனெனும் பாறை தாக்கி மறியும் போது அறிய ஒண்ணாது உனையுனும் உணர்வை நல்காய் ஒற்றியுடைய கோவேன்னா. அதே மாதிரி அப்பர் சாமிகளுடைய திரு பூந்துருத்தி தேவாரத்திலே என்ன சொல்றார் அப்படின்னா, அதாவது கடைசியா சொல்றார், முன்னே உரைத்தால் முகவனே யொக்கும் இம்மூலகுக்கும் அன்னையும் அத்தனும் மாவாய் அலல்வனா நீ அலையோ உன்னை நினைந்தே கழியும் என் ஆவி கழிந்த பின் என்னை மறக்க பெறாயம்ரான் உன்னை வேண்டியதுனார். அதாவது உன்னை நினைச்சிட்டு தான் சாமி இந்த உயிர் போகுது, போனதுக்கு பிறகு நீ என்னை மறந்துடாத அப்படின்னா என்ன அர்த்தம், போனது உயிர் பிரிஞ்சதுக்கு பிறகு இந்த உயிர் வேற எங்காவது போயிடப்போகுது, அப்போ நீங்கள் எனக்கு அருள் செய்யணும். ஏன்னா உயிர் பிரிஞ்சதுக்கு பிறகு நாம் எங்கே இருக்கிறோம் நமக்கு தெரியாது. உடம்பு ஒரு பக்கம் கிடக்கும், உயிர் ஒரு பக்கம் போயிடும். உடம்புக்கு உயிருக்கு சம்மந்தமே இல்லை. இந்த உடம்போடு இருக்கின்ற வரைக்கும் தான் உயிரும் உடம்பு ஒன்றா இருக்குது. வெளியில் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், உடம்பை பற்றி உயிர் கவலைப்படாது இல்லையா. அப்போ எங்கே போவோன்னு எனக்கு தெரியாது, அந்த நேரத்தில் நீங்கள் எனக்கு அருள் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த பதிகத்தில் கேட்குறாரு. ஆமாம், அது சிவபூசம் முடிஞ்சு நம்ம பெருமான்கிட்ட அது விண்ணப்பமாக வைக்கக்கூடிய ஒரு பாடலுங்க. அப்போ அந்த ரொம்ப அருமையான திருப்பார். அது மாதிரி இங்கே அப்படி நாம் ஒரு கஷ்டத்தில் இருக்கின்ற பொழுது, ஐம்பொல இன்பங்களில் நாம் சிக்கி தவிக்கின்ற பொழுது நமக்கு என்ன வரணுமா, பெருமானுடைய நினைவு வரணும். அப்போ தான் நம்ம அதிலிருந்து தப்பிக்க முடியும். அப்பர் சாமிகளே அப்படி சொல்கிறாருன்னா அவருக்காக சொல்லலை, நமக்காக சொல்கிறாரு. அப்படின்னா அப்பர் சாமி அப்படி மதனெனும் பாறை தாக்கியெல்லாம் இருந்தால் நம்ம நினச்சக்கூடாது. எப்பொழுதும் அருளாளர்கள் நம்முடைய பழியை அவர்கள் தங்கள் மீது ஏற்றி சொல்லுவாங்க. அதனால் அவங்க அப்படியெல்லாம் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய சர்ச்சைகளுக்குரிய பெரிய பெரிய சொற்பாளையர்கள் எல்லாம் அப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்க. மணிவாசர பெருமானை பற்றியெல்லாம் அப்படி இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க, நம்பிக்கையை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பெரிய லேபிள் வச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. திருவாசகத்தையே மாற்றுறாங்க. இப்போ இது வரைக்கும் நம்ம நமச்சிவாய வாழ்கன்னு ஆரம்பித்ததான் திருவாசகம். இப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அதெல்லாம் பின்னாடி கொண்டு போகிறாங்க, முன்னாடி வேறு பதிகத்தை கொண்டு வராங்க. இப்படி தான் மணிவாசகர் பாடியிருக்கிறாரு அப்படின்னு எல்லாம் இப்போ சொல்லிட்டு ஆளுக்கால 2-3 பேர் புத்தகமே போட்டாங்க. பாராயணமும் இப்போ அப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. திருவாசகம் முற்றோதில் இப்போ அப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னையில் ஒருத்தர் பண்ணுறாரு, நம்ம கொங்கு நாட்டிலே ஒருத்தர் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அதனால் அதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம எப்போவும் நம்ம பெரியவங்க நமக்கு கொடுத்துருக்கக்கூடியதை மாற்றவே கூடாது. அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நம்ம போகவே கூடாது. முதல் தன்னை பெரிதாக நினைத்து கொண்டு அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாம் நம்மளுடைய இது என்ன பாரம்பரியமோ அதைத்தான் செய்யணும். பெரியவங்க நமக்கு வகுத்து கொடுத்துருக்குறாங்க. அதனால் இந்த திருப்பதிக்கு அருமையான திருப்பதிகம் திருவிருத்தம் இன்னும் சொல்லி இன்னும் நிறைய பாடியிருக்கிறார். செற்று களிற்றுரி கொள்கின்ற ஞாந்து செருவன் கொம்பொன் இற்று கிடந்தது போலும் இளம்பறை பாம்பதனை சுற்றி கிடந்தது கும்புரி போல சுடரிமைக்கும் நெற்றிக்கன் மற்றதன் முத்தோக்கும் மாலொற்றியூரனுக்கு என்று சொல்லியெல்லாம் இப்படி இதெல்லாம் இதுவும் ஒரு அகத்துறை பதிகமாகத்தான் பாடியிருக்கார். 4ஆம் திருமுறையில் குறுந்தொகை பாடியிருக்கிறார். திருப்பதிகங்கள் இங்கே நிறைய பாடியிருக்கார். தலைவிசேடன் திருவொற்றியூர் பிரம்மதேவரது தவத்தில் அவரது யோகத்தீயின் நடுவில் இறைவர் தோன்றி அந்த தீயையே கோயிலாக கொண்டு எழுந்தருளி ஊலி வெள்ளத்தை மேல் வராது தடுத்தமின் ஒற்றியூர் எனப்பட்டது. ஒற்றியூருங்கிறது பெயர் காரணம் என்ன, பிரம்மதேவர் தவத்தில் அவரது யோகத்தீயின் நடுவில் இறைவர் தோன்றி அந்த தீயை கோயிலாக கொண்டு எழுந்தருளி ஊலி வெள்ளத்தை மேல் வராது தடுத்ததுனால அதுக்கு பேர் ஒற்றியூர். ஊலி வெள்ளம் உலகமே அழியக்கூடிய அளவுக்கு ஊலி வெள்ளம் வந்த பொழுது அந்த ஊலி வெள்ளத்தை தடுத்ததுனால அதுக்கு பேர் ஒற்றியூர் அப்படிங்கிற ஒரு பெயர் காரணம் என்று சொல்லியிருக்கிறார். புராண வரலாறு இது திரையினார் புடைசோல் என்ற குறுந்தொகை பதிகத்தில் அப்பர் சாமிகளும் குறிப்பிட்டிருக்கிறார். நந்திதேவர் கைலாயத்தின் பிரதோஷ நடங்கண்டமை போலவே அமர்ந்திருந்தவாறு புரியும் நித்திய நடமும் காணுதல் வேண்டிக் கொள்ள இறைவர் அருளிய தலம். அந்நடனத்தை திருமால் பிரம்மதேவர் ரோமச முனிவர் போன்ற இவர்களும் கண்டு உய்ந்தனர். இன்னும் வாசுகி, சேடன், ஆதிசேடன், வான்மீகி முனிவர், சந்தரன், இளவன், தொண்டைமான், ஐந்தருக்கள் முதலியோரும் இங்கு பூசித்து பேறு பெற்றனர். அகத்தியர் திருமண கோலம் கண்ட ஒரு இடம் இந்த தலமும் உண்டு. அது அத்திருப்பெருவிழாவில் 9வது நாளில் விழா கொண்டாடும். அகத்திய முனிவருக்கு திருமண கோலம் காட்டியது 9வது நாள் திருவிழாவில் அது இன்னைக்கே செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். இறைவர் வாசுகியை தமது திருவுருவத்தில் ஏற்பித்துக் கொண்டபடியால் இன்னும் யாவரும் காணும் உருவடையாளம் காட்டி படம்பக்கநாதர்
வாசுகி என்று சொல்லக்கூடிய பாம்பு அங்கு வழிபாடு செய்தது. உபமன்ய முனிவர்கிட்ட தீக்கை வாங்கி வழிபாடு செய்ததாக சொல்லுவாங்க. அதை தன்னுடைய உடம்புல சேர்த்ததுனால சாமிக்கு பேர் படம்பக்கநாதர் அப்படின்னு சொல்லி திருப்பெயர். இன்றைக்கும் பார்க்கலாம். மந்தாதாவின் பொருட்டு இறைவர் எழுத்தறியும் பெருமானாயின சரிதத்தை இப்போ நம்ம பெரிய புராணத்தில் பார்த்தோம். எழுத்தறியும் நாதர் அப்படின்னு சொல்லி வேற எங்கேயும் அந்த எழுத்தறியும் நாதர்னு வர்றதில்லைன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல சொல்றாருன்னா அந்த மந்ததாராவுடைய அந்த இதுக்காக வரி நெருக்கி பெருமான் எழுதுனதுனால இங்கே எழுத்தறிநாதர் என்று சொல்லி சொல்லாருங்க. ஆளுடைய நம்பிகளுக்கு சங்கிலி அம்மையாரை மனங்கொண்ட வரலாறு ஏயர்கோன் புராணத்திலும் அருவான் மும்மை மெய்யடியார்களுள் ஒருவராகிய களியநாயனார் அவதரித்த ஒரு சிறப்பு, பணி செய்து பேறு பெற்ற வரலாறு, பட்டினத்தடிகளார் பேறு பெற்ற ஒரு தலம். அவர் எழுந்தருளியுள்ள திருக்கோயில் படம்பக்கநாதர் கோயிலுக்கு கிழக்கே கடற்கரையில் உள்ளது. ஆதிபுரீஸ்வரது தனி ஆலயம் அனிமையில் திருப்பணி செய்யப்பட்டுள்ளது. சுவாமி படம்பக்கநாதர், புற்றிடங்கொண்டார், ஆதிபுரீஸ்வர், தியாகேசர் 4 பேர் பெருமானுக்கு. அம்மைக்கு வடிவுடை அம்மை. ஆமாம், வடிவுடை அம்மைன்னா ரொம்ப அழகான அம்மான்னு அர்த்தம் இல்லைங்களா? இங்கே கொடுமொழியில் இருக்கக்கூடிய அம்மா பேர் வடிவுடை அம்மை தான். ஆமாம், அப்படி மரம் அத்தி மரம், சங்கிலியார் பொருட்டு ஆளுடைய நம்பிகள் சபதம் செய்த மகிழ மரம் அங்கே இன்னைக்கும் இருக்கு, பார்க்கலாம். தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் முதலியவை என்று சொல்லி, அதே மாதிரி கர்ப்பகிரக கோட்டத்தில் துர்க்கை வட்டப்பாறை அம்மை சிறப்பாக வழிபடப்படுவர் என்று சொல்லி துர்க்கை வட்டப்பாறை அம்மையா இருக்கு. இது இங்கேயும் இருக்கு, விழுப்புரத்துக்கிட்ட ஒரு கோயில் இருக்கு இல்லைங்களா? அதில் வட்டப்பாறை அம்மன் ரொம்ப இதாக சொல்லுவாங்க. இங்கே தான் ஆமாத்தூர், ஆமாத்தூரில் வட்டப்பாறை அம்மை ரொம்ப இதாக சொல்லுவாங்க. ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு பிரச்சனை அண்ணன் ஏமாத்திடுவான் தம்பியை. அப்போ பாம்பா அந்த அண்ணனை பழி வாங்கியது. அந்த சத்தியம் செஞ்ச இடம் தான் அந்த வட்டப்பாறைன்னு சொல்லுவாங்க. பொய் சத்தியம் செஞ்சால் அங்கே அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அந்த இருக்குது, வட்டப்பாறை இருக்குது. ஆமாத்தூர் போனால் பார்க்கலாம். வட்டப்பாறை அம்மன் அங்கே ரொம்ப இதாக சொல்லுவாங்க. அம்பாளுடைய கோயிலே அதான் வட்டப்பாறையில் தான் இருக்குது. கோயிலுக்கு நேர ஏற்ற மாதிரி. ஆமாம், போன முறை சென்றவங்கள ஆமாம் ஆமாம், போன முறை வழிபாடு செஞ்சப்போ போனேன். மறந்து போச்சு எனக்கு. ஆமாம், மகிழ மரம் சிறப்பு. இப்படி அடுத்த திருப்பாட்டு. அங்குறையும் நாளின்கண் அருகுலவாம் சிவாலயங்கள் எங்கும் சென்று இனிதிறைந்து ஏத்துமவர் இறை அருளால் பொங்குமுனல் திருவொற்றியூர் தொழுது போந்து உமையால் பங்குடையார் அமர்ந்த திருப்பாசுரம் பதி அணைந்தார். திருப்பாசுரம் அப்படின்றது அங்கே பக்கத்தால் இருக்கக்கூடிய பதியில் சொல்றார். அத்தலத்தில் எழுந்தருளி இருக்கும் நாட்களில் பக்கத்தில் உள்ளவனாகிய சிவாலயங்கள் எங்கும் போய் இனிதாக வணங்கி துதித்து வந்தவராகிய நாயனார் இறைவர் திருவருளினால் நீர்வளமிக்க திருவொற்றியூரனை தொழுது சென்று உமையம்மையாரை ஒரு பாகத்தில் வைத்த பெருமான் விரும்பி எழுந்தருள் இருக்கும் திருப்பாசூர் என்னும் தலத்தினை அணைந்தார் என்று சொல்லி. ரொம்ப தூரமா இருக்கு இல்லைங்க பாசூர்? அங்கிருந்து பக்கங்களா? திருப்பாசூர் பக்கங்களா? போயிருக்கிற அடியேன்னு நம்ம வடதர் முல்லைவாயில் நம்ம திட்டத்தில் இருக்கு. திருப்பாசூர் அப்படிங்களா? சரி, வாய்ப்பு இருந்தால் பார்க்கலாம். ஒற்றியூர் வழிபாடு செஞ்சோம் காலையில். மயிலாப்பூர்லேருந்து ஒற்றியூர் போயிடுறோங்கய்யா. ஒற்றியூர் வழிபாடு செஞ்சுட்டு இதுக்கு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமாம்மா. திருவான்மையூர் போகிறதுக்கு ரொம்ப தூரம்னாங்க. அந்த நேரத்தில் ஏதாவது கோயில் சாதறதுக்குள்ளே இந்த பாசுரம் வழிபாடு செய்ய முடிஞ்சால் பார்த்துக்கலாம், வாய்ப்பு இருந்தால். திருப்பாசூர் உரை அருகுளவாம் சிவாலயங்கள் வடதிருமுல்லை வாயில், திருக்கல்லில், புண்ணிய கோடீஸ்வரர் கோயில், ஞாயிறு முதலியன திருவொற்றியூரிலிருந்து படிய நாயனார் இவற்றுக்கு சென்று சென்று வணங்கி மீண்டு அருளி இருந்தார். திருவொற்றியூரில் தங்கிக்கிறாரு. மீண்டும் மீண்டும் அங்கே போய் சொல்லுங்க. திருநின்றியூர் இவர் பூசலார் நாயனாருடைய பக்கம் தானுங்களா? வாய்ப்பு இருந்தால் நாயன்மார் அவதரித்த பதி பாடல் பெற்றது இல்லைனாலும் நம்ம போகலாம். நல்ல கோயில், நல்லா இருக்கு. நான் போயிருக்கிறேன். அது ஒரு கிராமம் மாதிரி தான் இருக்கும். அது ஒரு வாய்ப்பு இருந்தால் பார்க்கலாம். குறித்து வச்சுக்கோங்க. அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி என்ன பார்க்க முடியுமோ பார்க்கலாம். பாடல் பெற்ற ஸ்தலம் இல்லைன்னா நாயன்மார் அவதரித்த ஸ்தலம் இல்லையா? அதனால் போகலாம். திருநின்றியூர் ஒரு ரயில்வே கேட் தாண்டி போகணுங்களா? போயிருக்கிறேன். ஆமாம், ரயில்வே கேட் தாண்டி போகணும். அதான் ஏதோ வாய்ப்பு இருந்தால் அப்படி போய் பார்த்துட்டு வரலாம். கோயில் சாத்தியிருந்தாலும் கூட உள்ளே போயிட்டு அப்படி வந்துடுற மாதிரி போகலாம்.
திருநின்றியூர். இங்க ஒரு திருநின்ற ஊர், இங்க திருநின்ற ஊர். ஆமா, திருநின்றியூர் இங்க நம்ம சோழ நாட்டில் இருக்கக்கூடியது திருநின்றியூர். அது திருநின்றவூர். நின்றவூர் பூசல் என்பது நெடுதினால் இணைந்து செய்த நின்றவூர் தான். ஊருக்கு புறம்பே நின்று தலத்தை தொழுது, திருவொற்றியூர் தொழுது மீண்டும் வந்து யாத்திரை போறார். திருப்பாசூர் நகரை சிந்தையினில் வந்தோறும் விருப்பார்வம் மேற்கொள்ள வெயிடம் கொண்டு உலகுய இருப்பாறை புறம் மூன்றும் எரித்தருட எடுத்ததனை பொறுப்பார்வம் சிலையாரை தொழுதெழுந்து போற்றுவார். திருப்பாசூர் நகர் எய்தி பாசூர் வழிபாடு செய்து கொண்டு பாசூர் தலத்தில் வந்து சேர்ந்து மனத்தினில் வந்து ஊறுகின்ற விருப்பம் ஆர்வமாக மேலே பொங்க. அப்படியே அவருக்கு அன்பு அப்படியே அதிகமாகிக் கொண்டே போகுது அப்பர் சுவாமிகளுக்கு. ஆமா, உலகுய வேயிடம் கொண்டு இருப்பாரை உலகம் கண்டு உய முரட்டு அங்க மூங்கிலை இடமாக கொண்டு, அங்க வந்து திருப்பாசூர்ல வந்து மூங்கிலை இடமாக கொண்டு பெருமான் இருக்கிறார். அப்படி மூங்கிலை இடமாக கொண்டு வெளிப்பட்டு எழுந்தருளி இருப்பவராக இறைவரை. இத்தனை ஸ்தலங்கள் இருக்குது, 2 நாளெல்லாம் போதாதான் இருக்குது நமக்கு சென்னையெல்லாம். இதான் முடிஞ்ச வரைக்கும் தான் பார்க்க முடியும் இல்லைங்களா? ஆமாங்க. என்னங்க டிராபிக் அந்த 2 நாள் இருக்காதுன்னு சொல்றாங்க, அதுக்காக தான் போட்டிருக்கு. எல்லாம் வந்துடுறாங்க. சென்னையில் வந்து டிராஃபிக்கே இருக்காது, அந்த தீபாவளி முடிஞ்ச 2-3 நாள் டிராஃபிக் இருக்காது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எல்லா நிறுவனங்களும் விடுமுறையாக இருக்குங்க. இன்னொன்று பள்ளி கல்லூரிகளும் விடுமுறையாக தான் இருக்கும். அது எப்படி இருந்தாலும் 2-3 நாள் வந்து விடுமுறையில் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. பார்க்கலாம் நம்ம நேரம் எப்படியோ. ஏன்னா நீங்கள் சொல்ல அந்த பாடியெல்லாம் வந்து நல்ல சென்ட்ரல் சென்னை தான் சொல்லணும். அதெல்லாம் ரொம்ப மத்திய சென்னையில் தான் இருக்குது அதெல்லாம். அதனால் அதான் பார்க்கலாம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ. பெருமான் திருவருள் எப்படியா அந்த அளவுக்கு நாம் அப்படி மூங்கில் இடமாக கொண்டு வெளிப்பட்டு எழுந்தருளி இருப்பவராக இறைவரை. 3 புறங்களையும் எரிக்கவும் அது அன்பர் மூவர்களுக்கும் அருளவும் எடுத்த ஒப்பற்ற மேருவாகிய வெவ்விய வில்லினையுடையவரை நிலமுற தொழுது எழுந்து துதிப்பாராய். அப்படி கீழே விழுந்து எழுந்து பெருமானை வழிபாடு செய்திருக்கிறார் நம்முடைய அப்பர் சாமிகள். சிந்தையினில் மேற்கொள்ள சிந்திப்பார் வினை தீர்த்திடும் செல்வனார் என்று சொல்லி திருக்குறுந்தொகை பதிகத்துல சொல்றார். விரும்பு ஆர்வம் மேற்கொள்ள விருப்பு முதற்கண் வந்தெழுந்து ஊற ஊற ஆர்வமாக விளைந்து அது பின்னும் மேற்கொள்ள தொழுது எழுந்து பாடினார் என்று சொல்லி சொல்றார். வேயிடங்கொண்டு உலகுய இருப்பார் அப்படின்ற வேயிடங்களுடைய தளத்தில் மூங்கிலின் இடமாக இறைவர் வெளிப்பட்டு எழுந்தருளியுள்ளார். பெருமான் வந்து மூங்கில் போனவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மூங்கில் வந்து எப்படி ஆனைக்காவில் வந்து பெருமான் வந்து வெண்ணாவல் மரத்து கடையில் இருந்து பெருமான் அருள் செய்கிறார், அது மாதிரி இங்கே மூங்கில் கடையில் இருந்து பெருமான் அருள் செய்கிறார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அதான் வேயிடம் கொண்டு உலகுய இருப்பார் தளத்தில் மூங்கிலின் இடமாக இறைவர் வெளிப்பட்டு எழுந்தருளியுள்ளார் என்பது தல வரலாறு. மூங்கில் போன்ற தோலையுடைய உமையம்மையாரை அம்மாவுடைய தோள்களுக்கு உமை சொல்லுது மூங்கில் போன்ற தோல் அப்படின்னு சொல்லி. வேயிறு தோழி பங்கன்னு சொல்றோம் இல்லையா, வேய் அப்படின்னா மூங்கில் சரிங்களா. மூங்கில் போன்ற தோலையுடைய உமையம்மை அப்படின்னு சொல்லி நமக்கு திருமுறைகள் வருது. திருப்பாசூர் தொண்டை நாட்டினுடைய 17வது தலம் தலமரம் மூங்கில். இறைவர் அதன் அடியில் முளைத்து எழுந்தனர். சுயம்பு மூர்த்தி ஆனைக்கா மாதிரியே தான். ஆனைக்கா வெண்ணாவல் மரம், இது வந்து மூங்கில். இக்காரணத்தால் தலைப்பெயர் போந்தது. வேயிடம் கொண்டு உலகுய விருப்பார் என்று சொல்றார். இதன் ஆசிரியர் எடுத்து ஓதினார். சந்திரனுக்கு அருள் புரிந்த தலம். குறும்பர் மன்னன் சார்பாக சமணர் கரிகால் சோழன் மீது ஏவிய பாம்பை இறைவர் எடுத்து ஆட்டி அருளினார் என்பது தல வரலாறு. குறும்பர் மன்னன் சமணர்கள் வந்து கரிகால் சோழன் மீது ஏவிய பாம்பை பெருமான் எடுத்து அதை அணிந்து கொண்டார் என்று சொல்லி ஒரு தல விசேடத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அம்மை வளப்பாகம், அதாவது அம்மை வளப்பாகம், சோடச கணபதி விசேடம், சாமி பாசூர்நாதர் என்று சொல்லி அம்மையார் பசுபதி நாயகி என்று சொல்லி குறிப்பு. திருவள்ளூர் என்ற புகைவண்டி நிலையத்திலிருந்து வடக்கே கற்சாலை வழியாக 2.5 நாளிகை அப்படின்னு சொல்லி சொன்னார். மலர்ச்சீர் மலர் போன்ற என்று சொல்லி அடுத்த முந்திமூவில் எய்த முதல்வனார் என எடுத்து சிந்தை கரைந்துருகு திரு குறுந்தொகையும் தாண்டகமும் சந்தனரை நேரை செய்யும் முதலான தமிழ் பாடி
எந்தையார் திருவருள் பெற்று ஏகுவார் வாகீசர் முந்தை மூவையில் எய்த முதல்வனார் என எடுத்து அப்படின்னா என்னமா ஓ அந்த பாட்டு திருப்பாசூர் நகரெய்தி சிந்தையனில் வந்தோறும் அந்த பாட்டு தான். திருப்பாசூர் நகரெய்தி சிந்தையனையில் வந்தோறும் விருப்பார்வம் மேற்கொள்ள வேயிடம் கொண்டு உலகுய்ய இருப்பாரை புறமூன்றும் எரித்தருட எடுத்ததனே பொறுப்பார்வன் ஜிலையாரை தொழுதெழுந்து போற்றுவார். ஆமா இந்த ஆமா அந்த பாட்டு தான் பார்த்தாச்சு. வேயிடம் கொண்டு உலகுய்ய உலகுய்யவே இடம் கொண்டு இருப்பார் அப்படின்னு சொல்றார். அதாவது உலகம் உய்யும்படியாக மூங்கிலை இடமாக கொண்டிருக்கக்கூடிய பெருமான் பார்த்துட்டார். முந்தி மூவையில் எய்த முதல்வனார் என எடுத்து சிந்தை கரைந்துருகு திரு குறுந்தொகையும் தாண்டகமும் சந்தனரை நேரை செய்யும் முதலான தமிழ் பாடி எந்தையார் திருவருள் பெற்று ஏகுவார் வாகீசர் எல்லாம் பாடியிருக்கிறார் பாருங்க. குறுந்தொகை பாடியிருக்காரு, தாண்டகம் பாடியிருக்காரு, நேரிசை பாடியிருக்கிறாரு, எல்லாம் பாடியிருக்கிறார். 4ஆம் திருமுறை, 5ஆம் திருமுறை, 6ஆம் திருமுறை, 3ம் பாடியிருக்கிறார். ஆமா எல்லா பதிகமும் பாடியிருக்கார். அதாவது முந்தி மூவையிலே இது முதல்வனார் என்று தொடங்கி மனம் கரைந்திருக்கும் தன்மை வாய்ந்த திருக்குறுந்தொகை பதிகத்தையும் திரு தாண்டக பதிகத்தையும் சந்தம் நிறைந்த திரு நேரிசை முதலான தமிழ் திருப்பதிகங்களையும் பாடி வாகீச திருவடிகள் என் பெருமானுடைய திருவருளை பெற்று செல்வாரா என்று சொல்லி சொல்றாருங்க. அருமையான பதிகம். முந்தி மூவையிலே முதல்வனார் என்று சொல்லி இது திரு குறுந்தொகைங்க. முந்தி மூவையிலே இத முதல்வனார் சிந்திப்பார்வினை தீர்த்திடும் செல்வனார் அப்படின்னு அந்தி கோந்தனக்கு அருள் செய்தவர் பந்தி செஞ்சடை பாசூர் அடிகளே என்று சொல்லி இந்த திருக்குறுந்தொகையில சொல்றாருங்க. அதாவது இந்த பதிகத்தினுடைய குறிப்பு என்னன்னா, முந்தி மூவையில முதல்வர் என்றவாறு பல வகையாலும் அறியப்படுகின்ற பாசூர் அடிகள் சிந்திப்பார் வினை தீர்த்திடும் செல்வனார் அப்படின்னு. யாரெல்லாம் பெருமானுடைய திருவடி சிந்திக்கிறாங்களோ அவங்க வினைகளை தீர்க்கக்கூடிய பெருமான் என்று சொல்லி இதுல நமக்கு சொல்றாருங்க. சிந்தையனில் மேற்கொள்ள சிந்திப்பார்வனை தீர்த்திடும் செல்வனார் என்று சொல்லி இந்த திருக்குறுந்தொகையில பாடுறாரு. விருப்பார்வம் மேற்கொள்ள விருப்பு முதற்கண் வந்து எழுந்து ஓர ஆர்வமாக விளைந்தது என்று சொல்லி வேயிடம் கொண்டு உலகுய்ய இருப்பார். மறுபடியும் அதுக்கே ஓரமான 1605 முந்தி மூவையில் என்று சொல்லி சொல்றாரு. திருத்தாண்டகமும் பாடுறாருங்க. விண்ணாகி நிலனாகி விசும்புமாகி வேலை சூழ் ஞானத்தார் விரும்புகின்ற அப்படின்னு சொல்லி அந்த திருத்தாண்டகமும் பாடுறாரு. விண் முதலிய பூதங்களும் எண்ணும் எழுத்தும் கண்ணும் மதியும் காட்சியும் ஆவார். வேதமும் ஆரங்கமும் ஆகி விரியும் பொருட்கு எல்லாம் விரித்தும் ஆவார். அனல் கையேந்தி காலிகான குடமுழவ சதிவழியை கூத்தாட வல்ல குலகர் என்று சொல்லி வேடனா ஏனத்தின் பின் கூடினார் சிலந்திக்கும் ஆனைக்கும் அருளினார் அருமந்த நன்மையெல்லாம் அடியார்க்கு ஈவர் என்று சொல்லி விடமுண்ட கண்டர் என்று சொல்லி எல்லாம் இப்படி இந்த திருத்தாண்டகத்தில் பெருமான பாடியிருக்கிறாருங்க. அவன் புந்தியினால் சிலந்தையும் தன் வாயில் நூலால் பொதுப்பந்தலது விளைத்து சருகால் மேய்ந்த இதை சிலந்திக்கு அருள் செய்ததெல்லாம் சொல்றாரு. அப்புறம் சிந்தியினால் அரசாண்டு சிறப்பு செய்ய சிவகணத்து புகப்பெய்தார் திரளான்மிக்க சித்தியினால் அரசாண்டது. அப்ப அடுத்த பிறப்பு கோச்சங்க சோழனராக அரசாட்சி செய்ததையும் இந்த திருத்தாண்டகத்தில் சொல்றாரு. வித்தகத்தால் வெள்ளானை வில்லா அன்பு விரவியவா கண்டதற்கு வீடு காட்டினர். வெள்ளை யானைக்கு வீடு பேர் கொடுத்தார் இல்லையா, அதை அப்ப திருவானைக்காவுடைய புராணத்தை முழுக்க இங்க சொல்றாரு. சிலந்திக்கு அருள் செய்தது. சிலந்திக்கு எப்படி அருள் செய்தாரு? அடுத்த பிறப்புல சிலந்தி அரசராக பிறந்து 70 மாடக் கோயில்கள் கட்டி அதற்கு பிறகு பெருமான் திருவடி அடைகிறார் கோச்சங்க சோழராக இல்லைங்களா. ஆனா வெள்ளை யானைக்கு அப்பொழுது முக்தி கொடுத்தார். ரெண்டையும் இந்த பாட்டிலே சொல்றாருங்க. வித்தகத்தால் வெள்ளானை வில்லா அன்பு விரவியவா கண்டதற்கு வீடு காட்டி பக்தர்களுக்கு இன்னமுதாம் பாசூர் மேய பரஞ்சுடரை கண்டடியன் உய்ந்தவாறு என்று சொல்லி பக்தர்களுக்கு இன்னமுதாம் பாசூர் அப்படி பாருங்க. பாசூர் பெருமான் அடியார்களுக்கு எப்படியா அமுது போன்றவர். அப்படி அமுது போன்றவர்னா நம்முடைய மீண்டும் நமக்கு பிறப்பு வராது. அது மாதிரி சொல்லார். அப்படி பரஞ்சுடரை கண்டடியன் உய்ந்தவாறு என்று சொல்லி சொல்லாருங்க. இப்போ சிலந்திக்கு ஆணைக்கெல்லாம் அருள் செய்ததையெல்லாம் இங்க குறிப்பில் சொல்றார்.
வேடனாய்க்கன்று அதை வேடனாய் கூடினார் என்று சொல்லி அந்த பாட்டில் இதில் பெருமான் வந்து வேடனாக சென்று விசையர் அருளிய வரலாறு. அது இதெல்லாம் புராணங்களில் வரக்கூடியது. வேடனாய் சென்று விசையர் அருளிய வரலாறு. உமைவலும் கோலம் கொள்ள என்றதனை முன் கூடினார் என்று சொல்லி சொல்றார். அம்மலர் சேர்ப்பதையை அகன்று அயலுளவாம் பதியனைத்தின் மைமலரும் கலத்தாரை வணங்கி மகிழ்வுடன் போற்றி மெய்மை நிலை வருவாத மேன்மை நிலை விழுக்குடிமை செம்மையினார் பழையனூர் திருவாலவனம் பணிந்தார். வேளாளர்களுடைய சிறப்பு சொல்லாருங்க. திருவாலம் அப்படிங்கிறது அங்க திருவாலங்காடு வரப்போறார். இப்போ ஆமா, வணிகர் அம்மலச்சீர் பதியை அகன்று அயலுளவாம் பதியனைத்தின் கைமலரும் கலத்தாரை வணங்கி அப்படின்னு. அது என்ன சொல்றாருன்னா, அந்த அழகிய சிறப்புடைய திருத்தலத்தை பாசூரை வழிபாடு செய்து கொண்டு ஆலங்காடு வரார். பக்கத்தை உள்ளனவகை தலங்கள் எல்லாவற்றிலும் சென்று விடம் விளங்கும் கண்டமுடைய பெருமானை வணங்கி மகிழ்ச்சியோடு துதித்து பின்பு மெய்மை நிலை நின்று சிறிதும் பிறளாத மேன்மையும் நெறிய நின்று வாழும் தூய குடிமையும் செம்மையும் உடையவர்களாகிய வேளாண் பெருமக்கள் வாழும் பழையனூர் திருவாலங்காட்டினை பணிந்தாரார். பாருங்க, இந்த பழைய திருவாலங்காடுன்னு வந்தவுடனே பழையனூர் வேளாளர்கள் 70 பேர்த்த இங்க சொல்றாருங்க. ஆமா, நற்றரம்புரி பழையனூர் சிறு தொண்டர் நவை வந்து உற்ற போது வணிகனுக்கு ஒரு கால் சொற்ற மெய்மையும் சொல்லையே காக்க. தொண்டை நாட்டினுடைய சிறப்புல அது வருது இல்லைங்களா? ஒரு வணிகனுக்கு கொடுத்த சொல்லை காப்பதற்காக 70 வேளாளர்கள் தீப்புகுந்து அந்த ஒரு சொல்ல காப்பாற்ற முடியலைங்கிறதுக்காக 70 பேர் தீப்புகுந்த வரலாறு ஞானசம்பந்த பெருமான் பதிகத்திலே அதை அவங்களை வச்சு பாடியிருக்கிறார். ஆலங்காட்டு பெருமான் திருவடிக்கு அவங்க சென்றார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேளாளர்களை இங்கே வந்து நமக்கு நினைவுபடுத்துறாருங்க. அது மட்டுமல்ல, அவங்க வேளாளர்கள் நிறைய வாய்மை தவறாதவர்கள் தொண்டை நாட்டு வேளாளர்கள். தீய என்பன கனவிலும் நினைவிலா சிந்தை தூய மாந்தர்வாள் தொண்டை நாட்டு இயல்பு சொல்வரைத்தோ அப்படின்னு காஞ்சிபுரத்தில் சொல்லுகின்ற பொழுது சொல்றாருங்க. திருக்குறள் குணத்துல தீய என்பன கனவிலும் நினைவிலா சிந்தை மாந்தர்வாள் தூய மாந்தர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப செய்யாம இருக்கிறது, நினைக்காம இருக்கிறது ஒரு பெரிய புண்ணியம். நினைக்காம இருக்கிறதே புண்ணியம், செய்யாம இருக்கிறது புண்ணியம். ஆனா கனவுல கூட நினைக்க மாட்டாங்களாம், தெரியாது அப்படிங்கிறத தொண்டை நாட்டு வேளாளர். அதனால தொண்டை நாட்டு பெருமக்கள் இங்க வந்து அந்த திருவாலங்காடு வருகின்ற பொழுது உடனே வந்து அந்த வணிகர்களை சொல்றாரு பாருங்க. அது பெரிய சிறப்பு. அதான் கள்ளிச்செடி, இந்த நீலி கதை தான் அது பார்த்துருக்குறோம், நம்ம பல முறை அதை சொல்லியிருக்கிறோம் இல்லைங்களா? அதனால அங்கேயே போய் சிந்திச்சோம் இல்லையா? அது சென்ற ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு அங்கே. ஆமாம், காலத்தி போன பொழுதுதான் நாம் அங்கே போனோம். திரு ஆலவனம் அப்படின்னு சொல்லி திரு ஆலவனம் பணிந்தார் என்று சொல்றாங்க. மெய்மை நிலை பழையனூர் வேளாளர் 70 பேர் சொல் பிழையாது தீப்பாய்ந்து உண்மை காத்த சரிதம் குறித்தது 1080ஆம் ஆண்டு உரைத்தவையும் பார்க்க. திரு ஆலங்காட்டினை எண்ணும் போது முன்னிற்பது அவ்வேளாளர்களது விழுக்குடிமை செம்மை. அச்செம்மையினை எண்ணும் போது முன்னிற்பது அவர்களது வாய்மை. செக்கிழார் பெருமானுக்கு அது முன்னாடி வந்து நிற்கிது. ஆலங்காடுன்னு வந்த உடனே ஏற்கனவே திருக்குறிப்பு தொண்டை நாயனார் குணத்தில் அதை சொல்லியாச்சு. இருந்தாலும் இங்கே வந்து அதை நினைக்காம உள்ள போகலை பாரு. அந்த வாய்மை தவறாத வேளாளர்களை நினைந்து கொண்டு அப்புறமா உள்ள போகிறார். அது இன்னொரு இதில் வருது இல்லைங்களா? ஒரு தொண்டை நாட்டுக்கு சேர நாட்டுக்கு ஒரு கழகம் வந்த பொழுது அந்த சேரநாடுங்கிறது கேரளா. அந்த சேரநாட்டினுடைய ஒரு பெண் குழந்தை வந்து வழி தெரியாமல் இங்கே வந்துடுது. அந்த பெண் குழந்தை எடுத்து அவங்க வளர்த்து கடைசியாக இந்த குழந்தை இங்கே தான் இருக்குதுன்னு அப்பா அம்மா வந்து அழைத்து கொண்டு செல்வதற்காக வருகின்ற பொழுது அவங்க எப்படி அனுப்புனாங்க? இது நாங்கள் வளர்த்த குழந்தை சீர்வரிசைகள் என திருமண வயசில் இருக்கிறதுனால சீர்வரிசைகள் கொடுத்து தான் நாங்கள் அனுப்புவோம்னு சொல்லி அப்படியெல்லாம் சீர்வரிசை கொடுத்து அனுப்பியதாக நமக்கு பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆமாம், அது நல்லா ஆனையாம் என நீரு கண்டு அடிச்சேரன் என்னும் சேனுலாவிசீர் சேரனார் திருமலை நாட்டு மைத்துனக்கேண்மை பேண நெடிய பெருந்தொண்டை நாடும்பார். அதிலிருந்து வந்து சேர நாட்டுக்கு சோழ நாட்டுக்கு மாம மைத்துனன் உறவு அப்படின்னு சொல்லுவார். இந்த மைத்துனக்கேண்மை பேண நெடிய பெருஞ்சிறப்புடையது தொண்டை நாடு அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த இதில் சொல்ல. ஆனையாம் என சேர நாட்டை பற்றி சொன்ன உடனே சேக்கிழ பெருமான் சேரமான் பெருமான் நாயனார்
கொண்டு வராரு பாருங்க. அங்கே நம்ம கண்ணு முன்னாடி ஆணையாம் என நீரு கண்டுனார். சேரமான் பெருமான் திருநீற்றை எப்படி பார்த்தாருன்னா அருள் சக்தியாக பார்த்தார். ஆணைனா அருள் சக்தியாக பார்த்தார். ஆணையாம் சிவத்தை சார அனைவர் போல் ஐயர் கண்ணப்ப நாயனார் புராணத்தில் வருதுங்க. அப்போ பெருமான் வந்து அருளோடு கூடிய பெருமான், சக்தியோடு கூடிய சிவம். அதுதான் ஆணையாம் என நீரு கண்டு பராவணமாவது நீர். ஞானசம்பந்த பெருமான் பாடுறார். திருநீர் எப்படி இருக்குன்னா அருள் சக்தி போல இல்லைங்களா? அதான் சொல்கிறார் ஆணையாம் என நீரு கண்டு. சேரமான் பெருமாள் நாயனார் அப்படி அந்த வணங்கினதுக்கு என்ன காரணம்னா திருநீற்றை எப்படி பார்த்தார்? அவரு பராசக்தியாக பார்த்தார். அதான் பராவணமாவது நீர் அப்படிங்கிறது சக்தியாக பார்த்தார். ஆணையாம் என நீரு கண்டு அடிச்சேரன். ஏன்னா சேரமான் பெருமாள் நாயனாரை சொல்லக்கூடிய முதல் இடமே அதுதான் சரிங்களா? அதே மாதிரி சேரநாட்டை பற்றி சொல்லக்கூடியது முதல்ல சொல்லிடுறாரு. விரல்மண்ட நாயனார் குணத்தில் சேரநாடு வந்துடுது. ஆனாலும் சேரமான் பெருமாள் நாயனாரை பற்றி அதில் வராது. அதனால இங்கே சொல்கிறேன். அதே மாதிரி திரு ஆலவனம் பணிந்தார். அதை பார்க்கணும். திருவாலங்காட்டனை பணிந்தாராகி அந்த வேளாளர்களை எல்லாம் நினைக்கிறாரு. அவங்களெல்லாம் பாடி நெறிய நின்றும் வாழும் தூய குடிமையும் செம்மையும் உடையவர்களாகி வேளாண் பெருமக்கள் வாழும் பழையனூர் திருவாலங்காட்டனை பணிந்தாராகி அப்படின்னார். அப்படி திருவாலங்காட்டை பணிந்து கொண்டு வரார். பழையனூர் வேளாளர் 70 பேர் சொற்பொழையாது தீப்பாய்ந்து உண்மை காத்த சரிதம் குறித்தது என்று சொல்றார். வேளாள விழுக்குடைமை செம்மையினார் என்பது பாடம் என்று சொல்லி, விழுக்குடைமை செம்மையாவது தாய் தந்தை வழி இருமரமும் தூயராக சுட்டத்தக்க நியதியில் வழி வருதலும் அதற்கு தக்க ஒழுக்கம் உடைமையாம் என்று சொல்லி சொல்றார். பழையனூர் திரு ஆலவனம்னார். பழையனூர் திருவாலங்காட்டினை அடுத்துள்ளது. இரண்டும் சேர்ந்து ஒரு தலமாக வழங்கப்படும். ஆலவனம் காடாகவும் அதற்கடுத்த பழையனூர் ஊராகவும் உள்ளபடியாலும் இவ்வாறு வழங்கப்பெற்றது. பழையனூர் ஆலங்காட்டு எம் அடிகளே என்று சொல்லி பிள்ளையார் தேவாரத்தில் பாருங்க. அந்த ஆலவனத்தை சேர்த்து பழையனூரை சேர்த்தி தான் ஞானசம்பந்த பெருமான் பாடியிருக்கிறார். ஆலயன் அதை சொல்றார். பழையனூர் ஆலங்காட்டியம் அடிகளே அப்படின்னு சொல்லி ஞானசம்பந்த பிள்ளையாருடைய தேவாரத்தில். அதே மாதிரி பழனை மேய ஆலங்காட்டு அடிகளாறு என்று சொல்லி அரசுகளும் தன்னுடைய தேவாரத்தில் பாடியிருக்கிறார். அப்போ பழையனூர் அப்படிங்கிறது அந்த வேளாளர்கள் இருக்கக்கூடிய ஊர், ஆலங்காடு அப்படிங்கிறது இப்போ கோயில் இருக்கக்கூடிய ஊர், ரெண்டையும் சேர்த்து தான் பாடுறாங்க. மூவர் தேவாரத்திலையும் வருது. திருவாலங்காடரையும் செல்வர்தாமே என்று சொல்லி நம்முடைய அப்பர் சாமியுடைய 1ஆம் உலகனைத்து மானார்தாமேங்கிற பதிகத்தில் சொல்றார். திருவாலங்காடரையும் செல்வர்தாமே என்று சொல்லி திருவாலங்காடுரையும் அந்த பதிகம் தான் வருது. இப்போ நல்ல திருப்பதி. திருவாலங்காடுரையும் செல்வர்தாம் என சிறப்பின் ஒரு வாத பெருந்திருத்தாண்டக முதலாம் ஓங்கு தமிழ் பெருவாய்மை தொடைமாலை வளவாடி பிறவதையும் மறுவார்தம் பிறவணங்கி வடதிசை மேல் வழிகொள்வார். திருவாலங்காடுரையும் செல்வர்தாமேங்கிற பதிகத்தை அங்கே பாடுறார். திருவாலங்காடுரையும் செல்வர்தாமே என்ற மகுடமுள்ள என்றும் நீங்காத சிறப்பினுடைய பெருந்திருத்தாண்டக பதிகம் முதலாக ஓங்கும் பெருவாய்மை தொடையாகிய தமிழ் மாலைகள் பலவற்றையும் பாடி ஏனை தலங்களையும் பொருந்தும் ஆசை கொள்ள வணங்கி அங்கு நின்று வடதிசையை நோக்கி செல்வாராகி என்று சொல்லி அந்த திருவாலங்காடுரையும் செல்வர்தாமே என்று சொல்லக்கூடிய திருப்பதிகம் அருமையான திருப்பதிகம். மகுடமே அதான். திருவாலங்காடுரையும் செல்வர்தாமே 1ஆ உலகனைத்து மானார்தாமே ஊழிதோறு ஊழி நின்றார்தாமே. அந்த பாட்டு அதாவது ஒரு தீர்த்த யாத்திரைக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த தீர்த்தம் நம்ம எப்படி போடணும்னா அதை சொல்லி போடணுங்க. சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமே திருவாலங்காடுரையும் செல்வர்தாமேன்னு சொல்லி நம்ம தீர்த்தம் போடுவது அந்த அந்த இது மகுடத்தை சொல்லி போடுறது ரொம்ப சிறப்பாக சொல்லுவாங்க. நம்ம சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமே திருவாலங்காடுரையும் செல்வர்தாமே என்று சொல்லி அந்த ஆலங்காட்டு பதிகத்தில் சொல்றாருங்க. ஆமாம், சிறப்பின் ஒருவாத சிறப்பின் என்றும் நீங்காத என்பது கருத்து உறுதி உணர்த்துவதற்கு ஒருவாத என்று சொல்லுகிறார். 1ஆம் உலகனைத்து ஆனார்தாமே ஊழிதோர் ஊழி உயர்ந்தார்தாமே. திருவாலங்காடில் செல்வதம் என்று சிவபெருமானுக்கு தாமே என சிறப்பாயுரிய தன்மைகளை எடுத்து ஓதி தேற்றமும் பிரிநிலையுமாக ஏகாரத்தால் உணர்த்தும் சிறப்பு குறித்தது என்று சொல்லி ஆமாம் திருவாலங்காடுரையும் செல்வர்தாமே அப்படிங்கிறது ஏகாரம் உணர்த்துவது வந்து ஒரு பெரிய சிறப்பு. செல்வர்தாமேன்னா அவர் தான் செல்வர், வேற யாரும் செல்வர் இல்லை. அதான் செல்வர்தாமே அப்படிங்கிறது அந்த ஏகாரத்தை எடுத்து சொல்லுவது சிறப்பு என்று சொல்றார். பெருந்திருத்தாண்டகம் அரியானை என்ற தில்லை திருத்தாண்டக பதிகத்துக்கு பெரிய திருத்தாண்டகம் என்றது இங்கு கருதத்தக்கது என்று சொல்லி இங்கேயும் பெருந்திருத்தாண்டகம்ங்கிறார். இங்க பெருந்திருத்தாண்டகங்கிறார், அங்க பெரிய திருத்தாண்டகம் அப்படிங்கிறார் இல்லைங்களா? அதனால 2 இடத்துல வருது இந்த மாதிரி.
இந்த 2 திருத்தாண்டக பதிகங்களையும் ஆசிரியர் இவ்வாறு விதந்து எடுத்து ஓதினையும் குறிக்க வேற எதுவும் பெரிய திருத்தாண்டகம்னு சொல்லி 2 பதிகத்துக்கு சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி உரையாசிரியர் சொல்றாரு. பெருவாய்மை பெருந்திருத்தாண்டகம் என்றதில் போந்தது வடதிசை மேல் வழி கொள்வார். திரு பாசூரில் இருந்து அப்படி வடக்கு நோக்கி திரு காலத்தையை நோக்கி வருகின்ற பொழுது திருவாலங்காடு, நம்ம காலத்திலிருந்து வர்ற பொழுது திருவாலங்காடு வழிபாடு செஞ்சோம். இப்போ காலத்தை நோக்கி அப்பர் சாமிகள் செல்லுகின்ற பொழுது திருவாலங்காடு வந்து போறார். வழி கொள்வார் அப்படின்னு மறுவார்வம் பெற ஆசை மேலும் வளர பெற்றமையினாலே என்று சொல்லி சொல்றார். இந்த பதிகம் வேணாம் பாடி நிறைய செஞ்சுக்கலாங்களா? இந்த ஒரு பதிகம் மட்டும் பாடு. இது எடுத்து ஒன்றா உலகனைத்து மானார் தான். ஒன்ற உலகனைக்கும் ஆனாதாமே ஊழி தோறுண்டி உயர்ந்தாதாமே நின்றாதி எங்கும் நீ முந்தாதாமே நீர்கள்
பதிகத்தில் வந்து பலனை பதியா உடையார் திருவாலங்காடுறையும் செல்வர்தாமே என்று சொல்லி பதிகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த பதிகத்தினுடைய மகுடமாக இருப்பது திருவாலங்காடுறையும் செல்வர்தாமே என்று சொல்லி இந்த பதிகத்தில் வந்து மகுடமாக சொல்லப்பட்டிருக்கு. ஒன்றா உலகனைத்துமானார் ஊழிதோர் ஊழி உயர்ந்தார் சென்றாடு தீர்த்தங்களானார் சரணென்று இருப்பார்களுக்கு அன்பர் அப்படின்னு சொன்னார். யாரெல்லாம் அடிமைகளாக இருக்கிறாங்களோ பெருமானுக்கு அவங்களுக்கெல்லாம் சாமி எப்படி இருப்பார்? அன்பராக இருப்பார். அன்பர்னா அன்புடையவர்னு அர்த்தங்க. அடியார்கள் எப்படி நம்ம பெருமான் மேலே அன்பாக இருக்கிறோமோ அதே மாதிரி இறைவனும் அடியார்கள் மேலே அன்பாக இருப்பார். அன்பருக்கு அன்பராய என்று சொல்லி நமக்கு திருமுறைகள் சொல்லுது. அப்படி சரணென்று இருப்பார்களுக்கு அன்பர் பூவுற்ற நாற்றமாய் நின்றார் என்று சொல்லி பாவுற்ற பாடல் புகப்பார் என்று சொல்லியும் சொல்லும் பொருளெல்லாம் ஆனார் என்று சொல்லி தோத்திரமும் சாத்திரமும் ஆனார் என்று சொல்லி எல்லாம் இந்த பாட்டில் வந்து இப்படி ஐயாரும் ஆரூரும் ஆனைக்காவும் அம்பலமும் கோயிலாய் கொண்டார் என்று சொல்லி செய்யால் வழிபட நின்றார் என்று சொல்லி இப்படி தீராத வல்வினை நோய் தீர்ப்பார் என்று சொல்லி எல்லாம் இப்படி வந்து நமக்கு பல வகையில் இந்த பதிகத்தில் நமக்கு பாடியிருக்கிறார். திருவாலங்காடுறையும் யார் அப்படின்னா திருவாலங்காடுறையும் செல்வர் என்று சொல்லி பெருமானை வந்து ரொம்ப உயர்வாக பாடிய ஒரு திருப்பதிகம் இது அதாவது நின்றாக எங்கேயும் இருந்தார் ராமே அப்படிங்கிறது நின்ற திருத்தாண்டகத்தில் வரக்கூடிய இல்லைங்களா, நின்ற திருத்தாண்டகத்தில் வரக்கூடிய ஒரு சொல்லாட்சி இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லி இப்படி இந்த திருப்பதிகத்தோடு நம்ம இன்று நிறைவு. அடுத்த வாரம் நமக்கு காலத்தி போயிடுறோம். அடுத்த பாட்டை வந்து காலத்தி பெருமான் வந்து காலத்தி போய் சேர்ந்துடுறார். காலத்தை வழிபாடு செய்து அங்கிருந்து கைலாயம் போக போகிறார். நீ வந்து கைலாய யாத்திரை பக்கமாக நம்ம வந்துட்டோம். காலத்தை வழிபாடு செய்து கொண்டு அங்கேயே கைலாய காட்சி அவருக்கு கிடைக்குது. காலத்தியான் கைலாயத்து உச்சியுள்ளான் காலத்தியான் அவன் என் கண்ணூலானே என்று சொல்லி அங்கே பாடுறாரு. அந்த அருமையான திருத்தாண்டகம் அதெல்லாம் நாம் வந்து சிந்திக்கலாம். அடுத்த வாரம் சிந்திச்சு கவுந்தப்பாடி அந்த 63 விழா மறந்துடாதீங்க. ரொம்ப அடியார்கள் எல்லாத்துக்கும் அங்கே வந்து தங்குறதுக்கு இடம் சாப்பிட்றது எல்லா உணவு கூடங்கள் எல்லாமே சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கு. அவசியம் எல்லா அன்பர்களும் வந்துருக்கு. எல்லாரும் அங்கே வந்து 3 நாள் கண்டிப்பாக இருக்கணும். அதாவது 4ஆம் தேதி 63 திருத்தேரில் திருவீதி விழா, அப்புறம் 4ஆம் தேதி சாமியினுடைய திருக்கல்யாணம், 5ஆம் தேதி சாமியினுடைய திருவீதி விழா. சாமியும் அம்பாலும் வருவாங்க. அது தேரில் வருவாங்க. 2 தேருங்க. நாயன்மார்களுக்கு ஒரு தேர், அவன் சாமிக்கு ஒரு தேர். 2 தேர் வந்து 4ஆம் தேதி ஒன்று 7ஆம் தேதி ஒன்று. அதனால் அவசியம் எல்லோரும் வந்துடுங்க. திருக்கல்யாணம் வேறு எங்கேயும் பார்க்க முடியாது, அந்த மாதிரி அருமையாக நடக்கும். அதனால் அன்பர்கள் எல்லோரும் வந்துடுங்க. போன வாரம் நேரில் அழைச்சிட்டு போனாங்க. அதனால் அவசியம் எல்லோரும் வந்து இப்போ வந்து அதுக்கு முன்னாடி இப்போ திருக்கூட்ட சிறப்பு பாடுறதுக்கு முன்னாடி நமக்கு அந்த எல்லாரும் 10 பதிகம் பாடி ஒப்பிச்சிருக்காங்க இல்லைங்களா. எல்லாத்துக்கெல்லாம் பரிசு கொடுத்தாங்க. போன வாரம் ஐயா வந்து திருமுறை பெட்டகம் திருமுறை போட்டு கொண்டு போகிறதுக்கு அந்த இதெல்லாம் வந்து சரவணமுத்தையா கொடுத்தாங்க. அதே மாதிரி இப்போ சொல்லி கொடுத்த ஆசிரியரை நம்ம கௌரவப்படுத்தணும் இல்லையா. அதனால் நிவேதிதாவுக்கு வந்து நம்ம அந்த என்ன சொல்கிறதுங்க சுருதி அவங்களுக்கு ஒரு பெரிய லேவல் என்ன தெரியுங்களா, நம்முடைய சித்தராம்மா ராகவையாவுடைய ஞான புதல்வி இவங்கெல்லாம். அதனால் வந்து அவங்களுடைய ஒரு திருவடியும் வணங்கி நம்ம திருக்கூட்டத்து சார்பாக இன்னும் நல்லா செம்மையாக பாடணுங்கிறதுக்காக இப்போவே செம்மையாக தான் பாடுறாங்க. இருந்தாலும் இன்னும் செம்மையாக பாடணுங்கிறதுக்காக திருவருளால் இது நம்ம அவங்களுக்கு எல்லாருக்கும் சார்பாக கொடுத்த அவங்க